ஜெபம் செய்வோம். எங்களை அளவுக்குமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அருமையான இந்த சந்தியா வேலைக்காக நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த தபசு காலத்தின் 2வது வாரத்தின் ஆண்டவரே 2ஆம் நாளிலும் கூட தகப்பனே ஆண்டவரே, அருமையான திருச்சபையராகிய நாங்கள் கர்த்தாவே இந்த கன்வென்ஷன் கூட்டத்தின் முழுவதுமாய் நாங்கள் கூப்பிட்டு ஜெபிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையிலே நீ பாராட்டின எல்லா நன்மைகளுக்காக நாங்கள் உங்களுக்கு துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம் தகப்பனே. அன்பின் ஆண்டவரே, இந்த தபசு நாட்களிலே ஆண்டவரே எங்களுடைய குருவானவர் எங்களுக்கு சொன்னது போல உங்களுடைய வார்த்தையின்படி ஆண்டவரே நாங்கள் மன்னிக்கிறதுக்கு எங்களை 40 நாட்களும் முழுவதுமாய் நாங்கள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்களை பகைக்கிறவர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கவும், எங்களுக்கு வெறுக்கிறவர்களுக்கு நாங்கள் நன்மை செய்யவும், எங்களை சபிக்கிறவர்களுக்கு நாங்கள் ஜெபிக்கவும் ஆண்டவரே இந்த 40 நாட்களும் தபஸ் நாட்களிலே எங்களை அப்படியாய் பண்படுத்தும்படியாய் பக்குவப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த நாளில் இந்த மாலை நேரத்தில் இந்த ஆராதனையிலே வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும், வர தடைப்பட்ட மக்களையும் சரியான நேரத்திற்குள்ளாக ஆண்டவரே நீர் கொண்டு வந்து சேர்க்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆராதனை ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் திவ்ய பிரசன்னம் இந்த ஆலயத்திலே நிழலாடும்படியாக எங்களுக்காக பாடுபட்டு ரத்தம் சிந்திய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல அன்பின் ஆண்டவரே, ஆமென். இந்த நாளில் நம்முடைய குருவானவர்கள் அலுவல் வேலையாக பழனிக்காக சென்றிருக்கிறார்கள். எனவே இந்த முழு ஆராதனையும் நம்ம மத்தியிலே வந்திருக்கிற நம்முடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கின்ற இயேசுவின் தயவு ஊழியங்களிலிருந்து ஊழியராய் சுவிசேஷகராய் வந்திருக்கின்ற சுவிசேஷகர் சகோதரர் ஞானதாஸ் ஐயா அவர்களை இந்த ஆராதனை முழுவதுமாக பொறுப்பேற்று நடத்தும்படியாக திருச்சபையின் சார்பில் அன்போடு அழைக்கிறேன். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் எப்படி சொன்னோம், கர்த்தர் பெரியவர். ஆலயத்திலே நாம் சடங்காச்சாரமாக விளையாட்டு போக்க மேடை பிரசங்கமாக இதை கருதக்கூடாது. நிச்சயமாக ஒரு தெய்வ பிரசங்கம் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கிறத கற்றுக்கொள்ள வேண்டும். அதான் மிக முக்கியமான காரியம். நான் சொல்லுகிற கருத்துக்களை நீங்கள் ஒவ்வொரு நாள் குறித்து வைத்துக்கொண்டு வாழ்க்கை பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருவாங்க நம்புகிறேன். என்னால் ஒரு சில பாடல்களை பாடி தேவநாமத்தை மேம்படுத்தி செய்திக்கு நேராக கடந்து செல்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நேற்று ஆரம்பித்த பாடலை இன்றைக்கு நாம் பாடலாம். 3வது பாடல், பாடல் 3வது பாடல். சோத்திரம் தேவா என்றென்றும்
பனித்தூறலும் காட்டில் வாழ்கின்ற யாவும் கடும் காற்றும் பனித்தூறலும் நாட்டில் வாழ்கின்ற யாவும் நாதா உம்மை போற்றுதே. ஆகா என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்று நான் பாடுவேன். என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்று நான் பாடுவேன். நீரில் வாழ்கின்ற யாவும் நிலத்தின் ஜீவராசியும் நீரில் வாழ்கின்ற யாவும் நிலத்தின் ஜீவராசியும் வாயில் பறக்கின்ற யாவும் பரணி உம்மை போற்றுதே. ஆகா என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்று நான் பாடுவேன். ஆகா என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்று நான் பாடுவேன். வாழ வயதுள்ளவரும் வேகும் வயதால் முதிர்ந்தோர்களும் வாழ வயதுள்ளவரும் வேகும் வயதால் முதிர்ந்தோர்களும் வாழத் தந்தாவினாலே வாழி உம்மை போற்றுவாரே. என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்று நான் பாடுவேன். என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்று நான் பாடுவேன். இந்நாள் வரை நம் வாழ்வினில் இந்நாள் வரை நம் வாழ்வினில் அவர் செய்த நன்மைக்காக ஆகா என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்று நான் பாடுவேன். ஐந்தாவது பாடலை கூட இந்த நாளில் பாட உலகத்தை நம்ம உலாவிட்டிருக்கிற ஆண்டவர் உயிர் மீட்சி கொடுத்திருக்கிறார், உயிர் தந்திருக்கிறார். எல்லா காரியத்தையும் நேர்த்தாய் செய்து தந்து இதுவரை நம்ம சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு வழிநடத்தி இருக்கிறார். அவனை துதித்து பாடுவது இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். பைபிள் ஒரு வசனம் இருக்கு. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். நீ சொல்லி முடிங்க. அப்போ அந்த வசனத்தை நான் பார்க்கறேன்னு சொல்லியிருக்கிறேன். அவருடைய துதியை துதிக்காத நாவும் கர்த்தருக்கு அருவருப்பானது. துதித்தல் ஆண்டவருக்கு பிடித்தமான காரியம். இன்னைக்கு நிறைய பேர் ஜெபத்தில் புலம்பி 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 தவிக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு சகோதரி 2 மணிக்கு என்கிட்ட பேசுனாங்க. அப்பா நான் நைட் ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணேன். என்ன ஜெபம் பண்ணுவேன்? எல்லா காரியத்தையும் சொல்லி ஆண்டவர் ஆளுவேன். அழுது நிறுத்த கண்டேன். இங்கே அழுது நிறுத்த கண்டார். உங்களுக்கு என்ன பதில் வச்சு? ஆண்டவர் தருவார் தான். ரைட், ஓகே, அவருடைய விசுவாசம். நான் சொன்னேன், நீ ஆண்டவரை நேசித்து அன்பு பாராட்டி அவனை துதித்தாலே ஏதாவது கொடுத்துருவார். பிச்சைக்காரன் நம்மகிட்ட ஏதாவது கேட்கணும்னா என்ன கேட்பான்? ரொம்ப கெஞ்சுவான், ரொம்ப தாயமாக கேட்பான், அதிகாரத்தோடலாம் கேட்குறது. அழுதுகிட்டே நின்றுட்டு இருந்தாலும் எதுக்கு அழுது 2 விட்டா பாட்டு வேட்டு விட்டுருவோம். நம்ம பாட்டு வேலையை பார்த்து போயிட்டுருப்போம். அவங்க பேசுகிற விதங்கள், கேட்குற விதங்கள், அவரை புகழ்ந்து பாடும்போது நீங்கள் பெரிய வளரலாமே. ஆண்டவருடைய ஜெபத்தில் கூட வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படை செய்து
அதிகாரம் படைத்திருக்கிற நம்முடைய ஆண்டவர் பரமண்டலத்துக்கு கிடை பிதாவே உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக வாழ்த்துறோம். தமிழகத்தை ஆண்ட மன்னர்கள் 3 பேர் உண்டு. யாராவது அதுவும் தெரிஞ்சுக்கணும். நம்ம பயிர் மட்டும் தெரிஞ்சு சொல்லக்கூடாது, எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சாதான் யாரும் கேள்வி கேட்டால் பதில் சொல்ல முடியும். சேர சோழ பாண்டிய மன்னர்கள் ஆண்டார். அந்த ராஜாவிடத்தில் ஒரு புலவன் ஒன்றும் பொருள் எதிர்பார்க்கணும்னு சொன்னால் என்ன பண்ணுவான், போய் அங்கே பாடி புகழும். புழுகு 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 புழுன்னு புழுகி நிறைய பொய்யா சொல்லி கொடை படலாமே அவராமே இவராமே சொல்லி 1008 புழுகி யாருங்க சேவகன் ராஜா அந்த தட்டு நிறைய பொண்ணு பொருள் எழுதுவான். யார் கொடுக்கணும்? பொய் சொல்லி புலவன் பாடினான்ல, அவன் போய் பேசினாலும் நமக்கு தெரியும், அவனுடைய வேலையா தான். இப்போ நம்ம ஆண்டவர்களுக்கு உண்மையாகவே நம்ம துதித்து பாடினா அதுக்கேற்ற ஆசுவாசத்தை ஆண்டவர் நினைச்சுவாரு. சரி, நம்ம பிள்ளைங்க வீட்டில் பாடும்போது சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் சில நேரம் பாட்டு போடுவாங்க. என்ன ராகத்தில் என்ன பாட்டு போடுவாங்க தெரியுமா? தெரியாது. ஆனால் தெருவில் இருக்கிறவங்க போகிறவங்க சும்மா கிடக்கிறது, சும்மா முடங்கிட்டே கிடக்கு, இந்த நேரமாக பிள்ளை கட்டி கிடக்காது அப்படின்னு சொல்லுவோம். தெத்து தாயின்னு சொல்லுவாங்க. என் பிள்ளை தெத்துக்கு உனக்கு அதிகாரம் கிடையாது. மாமக்களை நீங்கள் சூப்பராக பாடுற மம்மி கேட்குற பாடு எப்படி பாடு. அவங்க பேர் மம்மிக்கு தான் பிடிக்கும், அடுத்தவங்க என்ன செய்யாது, ஆண்டவருக்கு தான் பிடிக்கும் நம்ம பாடுறது. பிசாசுக்கு, உலகத்தானுக்கு, அடுத்தவனுக்கு, ஆராதிக்காத பிள்ளைகளுக்கு பிடிக்காது. நம்ம எப்படி பாடினாலும் ஆண்டவருக்கு பிடிக்கும். நீ நல்லாவும் பாடலாம், பாட தெரியாமலும் பாடலாம், கத்தலாம், குதிக்கலாம், என்ன வேணாலும் பாடலாம். ஆனால் அவர்கிட்ட ஒரு ஞானமாக நடந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருக்கு என்னோட பாடல் பாடுவோம். பாதம் ஒன்றை வேண்டும் இந்த பாடல் எனக்கு மற்ற பழைய கீர்த்தனை பாடல். Nade
நிச்சயமாக வெறுமனே ஆண்டவர் அனுப்ப மாட்டார். எதற்காக வந்து கூடியிருக்கிறோம்? தானே அவர் சிலுவையிலே தன்னை ஒப்பு கொடுத்தார். யாரும் அவரை தூக்கி கொண்டு போய் இப்படிதான் பண்ணணும்னு சொல்லல. அவனுடைய பிறப்பை குறித்து ஒரு சின்ன பிள்ளை முதல்ல பிறகுன்னு சொன்னால், ஒரு காலத்தில் ராஜாக்கள் பிறக்க போகிறாங்க, பெரிய உலகத்தில் ஒரு அதிபதி பிறக்க போகிறாங்கன்னா செல்வந்தன் வீட்டில் சாஸ்திரிமார்களை கூப்பிட்டு வந்து அந்த பிள்ளையுடைய சரித்திரத்தை சோசியல்கிட்ட கேட்பாங்க, குறி கேட்பாங்க, எல்லாத்தையும் பார்த்து சொல்லுவாங்க அந்த பிள்ளை இப்படி தான் இருக்கிறது. இந்த பிள்ளை பிறக்கும் போது யோசேப்பு மரியாதை கப்ரியேல் தூதன் என்ன சொன்னான்? கிருபை பெற்றோடைய இந்த பாக்கியவதி, ஆனால் உனக்கு ஒரு பிள்ளை பிறக்க போது ஏசாயத்திற்கு சொன்னார். அவருடைய கைகளில் ஆணைகள் நடக்கப்படும், சிலுவையிலே அவர் சுமப்பார், அவரை தூக்கிடுவாங்க, அவங்க அடிப்பாங்க, எல்லாருக்கும் நொறுக்கப்படுவாங்க அப்படி சொல்லி தீர்க்க சொன்ன வார்த்தையின்படி அந்த பெத்த மனுஷன் எப்படி இருக்குமா? ஒரு பிள்ளை பிறக்கும் பொழுது என் பிள்ளை இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி நம்ம யூகம் வளர்த்துட்டு உட்காந்துருக்குறோம், நிறைய திட்டம் போட்டு உட்காந்துருக்குறோம். ஆனால் மரியாளுக்கும் இயேசுவுக்கும் பிறந்த பிள்ளையை குறித்து தீர்க்கதரிசி சொல்லும்போது இந்த இவர் அநேக பாடுகள் போடுவார், வேதனை போடுவார், கஷ்டப்படுவார். எதுக்காக? அதெல்லாம் வேண்டே வேண்டாம், என் பிள்ளை அப்படியோட வளர வேண்டிய அவசியம் இல்லை தாய் தவறு சொன்னாங்களா? சொல்லலையே. ஆண்டுடைய தன்மை எடுத்து பாருங்க. அவர் பிறப்பதற்கு முன்பதாகவே அவருடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்குன்னு சொல்லி தீர்க்கம் தெளிவாக சொன்னார். அதே போல நம்முடைய வாழ்க்கை நம்முடைய பிள்ளைகளை பெற்று வைத்திருக்கிறோம். நாம் இன்றைக்காக யாருக்காக இந்த தபசு காலத்தை தன்னை வருத்தி உபவாசம் பண்ணி எல்லாவற்றையும் ஒதுக்கி அழுது புலம்பி ஜெபித்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் நமக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக. அல்லேலூயா. ஆண்டவருக்காக தயவு செய்து யாரும் வளர வேண்டாம். அவர் சிறையில் அறையப்படவில்லை என்று சொன்னால், அவர் பாடு செய்யவில்லை என்று சொன்னால், அவர் துக்கப்படவில்லை என்று சொன்னால், தன்னை ஒப்பு கொடுக்கப்படவில்லை என்று சொன்னால், இந்த சிலுவையில் மரணம் நடக்கவில்லை என்று சொன்னால், நீங்கள் நானும் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டு சுதந்திரமாய் பாவத்தை விட்டு திருந்தி பிழைப்பதை விரும்பி வாழ்க்கக்கூடிய வாழ்க்கை நமக்கு இருக்காது, இருந்திருக்காது. ஆகவே பழி செலுத்தக்கூடிய காரியங்கள் தொடர்ந்து ஆதி காலத்திலிருந்து இப்போ வரை நடந்துதான். தேவனுடைய பிள்ளைகளை நம்மை உணர்ந்து இந்த பாடலை பாடும்போது அவங்களை நினைத்துக் கொள்வோம். கர்த்த பெரிய காரியங்களை செய்து ஒரு பாடலை பற்றி நான் பாடி சேமிக்கிறேன். நான் கடந்து செல்ல கல்வாரி அன்பை எண்ணிடு வேலை கண்கள் கலங்கிடுவே. கல்வாரி அன்பை என்னே
காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு ஒவ்வொரு நாளும் நாம் செய்த பாவங்களுக்காக 100 சவுக்கடி. நாம் இருதயத்தில் கெட்ட நினைவுகளை நினைக்கும் போது இருதயத்தில் ஒரு 5 குத்து கத்தாயம் எல்லாருக்கும் உண்டு. முற்கிடம் சுட்டப்படுவதற்காக நம்முடைய வேதனை, நம்ம சிந்தைகள், வேணாத சிந்தைகளை சிந்தித்து பார்த்து அப்படிப்பட்ட கொடுமையான ஒரு சம்பவத்தை ஆண்டவர் நமக்கு அனுபவிக்க கொடுக்கவில்லை. அவர் ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. அவர் நமக்காக சிலுவையில் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார். நாம் நிச்சயமாக நாம் ஆஸ்வதிக்கப்பட வேண்டும் என்று நாம் திட்டமிட்டபடி நாளை இந்த காரியத்தை செய்வார். நினைத்து பார்த்து உருகி அந்த சிந்தையோடு கூட அந்த பாடலை பாடினோம்னு சொன்னார். கர்த்தர் நிச்சயமாக அதை கேட்ட ஆஸ்வாதை தேவன் சற்று நேரம் எழுதி எம்மையும் இரக்கமுள்ள வருஷத்து நல்ல பிதா, இந்த தெய்வீக வார்த்தைக்கு நேராய் நாங்கள் காத்திருக்கிறோம் சாமி. நீர் எங்களோடு நீ பேச வேணுமான்னு பார்த்து ஜெபிக்கிறோம். நீ பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் ஆண்டவரே அது கரத்திலிருந்து வரும்படிக்காக நம்ம முன்னாடி ஜெபிக்கிறோம் சாமி. நிச்சயமாக எங்களை கைவிட மாட்டி எங்கள் நம்பிக்கையோடு நாங்கள் காத்திருக்கோம். வீண் போகாதபடி கத்தாவே நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். அடிமையின் வாயின் வார்த்தைகளும் எல்லோருடைய தியானமும் உடைய சமூகத்தில் உறுதியாக இருப்பதாக நான் சரியான நேரத்துக்கு முடிப்பதற்காக ஆயத்தப்படுகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். இந்த நாளில் ஒரு வித்தியாசமான செய்தியை நமக்கு ஆண்டவர் தரப்போகிறார். நேற்றே நான் உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் யார், நான் யார், ஆண்டவர் யார். மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகம் 8ஆம் அதிகாரம் 27வது வசனம். அதை வாசித்த பிறகு மத்தேயு 8ஆம் அதிகாரம் 27வது வசனம். மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகம் 8ஆம் அதிகாரம் 27வது வசனம். பின்பு இயேசுவும் அவருடைய சீசர்களும் புறப்பட்டு பிலிப்பு செசரியா பட்டணத்தை சேர்ந்த கிராமங்களுக்கு போனார்கள். வழியிலே அவர் தம்முடைய சீசர்களை நோக்கி, ஜனங்கள் என்னை யார் என்று சொல்கிறார்கள் என்று கேட்டார். ஆண்டவருக்கே தன்னை படைத்த தேவன் நம்மை உண்டாக்கிற கர்த்தருக்கு ஒரு சந்தேகம். அவர் சந்தேகம் மாத்திரமல்ல, இப்படியெல்லாம் எப்படி தெரிஞ்சிருக்கிறாங்க என்பதை குறித்து அறிந்து கொள்வதற்காக அவர் மனதில் ஒரு பாரம் உண்டானது. இவ்வளவு நாட்கள் நம்முடைய உலகத்தை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமே, இந்த ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறாங்க.
மத்திய எழுதின சுவிசேஷ புத்தகம் 8ஆம் அதிகாரம் 27வது வசனம். அந்த மனுஷர்கள் ஆச்சரியப்பட்டு இவர் எப்படிப்பட்டவரோ சீசர்களுக்கும் ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னு தெரியல. காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படிந்து இவர் எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி சீசர்களுக்கும் தெரியல. ஆண்டவரே கேட்கிறார், இந்த ஜனங்கள்லாம் என்னை யாருன்னு சொல்றாங்க, இவங்களுக்கே தெரியாதவங்க ஜனங்கள் என்ன சொல்ல போறாங்க, இப்படி பதில் சொல்ல முடியும்? நீங்களும் நானும் ஆண்டவர் யாருன்னு சொல்லுவோம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அவர் சர்வ வல்லமை படைத்த தெய்வம். அல்லேலூயா. அவர் இரக்கத்தில் ஐசியமுள்ள ஆண்டவர். நம்மை மீட்டெடுத்துக் கொண்ட ஆண்டவர், நம்மேல் அன்பு செலுத்துகிற ஆண்டவர், நம்மை நேசிக்கிற ஆண்டவர், நம்மேல் கரிசனை உள்ள தெய்வம். நாம் என்ன சூழ்நிலையில் இருக்கிறோமோ அதுக்கு ஏற்றதுமாக அவருடைய நாமத்தை சொல்லி, அவருடைய நாமம் 1000 நாமங்கள் உண்டு. அந்த நாமங்களை சொல்லி நாம் ஜெபித்தால் கர்த்தர் நிச்சயமாக நமக்கு தருவார். அல்லேலூயா. அப்படியானால் நீங்களும் நானும் யார்? இதுக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை இன்னும் வாசிங்க. மார்க் 8ஆம் அதிகாரத்தில் 24வது வசனத்தை வாசித்து பாருங்கள். யாராம் இருக்கிறோம், நீங்களும் நானும் யாராக இருக்கிறோம் என்பதை குறித்து ஒரு மனுஷன் சொல்றான் பாருங்க. அவன் ஏறிட்டு பார்த்து, நடக்கிற மனுஷன் எல்லாம் ஒரு மரத்தை போல பார்க்கிறேன். உங்க ஊர்ல கண்ணாஸ்பத்திரி 2-3 இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன ஆஸ்பத்திரி? அரவிந்த், அகர்வால், வாசன் ஐக்கியர். வாசன் ஐக்கியர் டைரக்டர் எனக்கு நல்லா தெரிஞ்ச தம்பி விஷயம். நான் ஒரு முறை பெங்களூர் போயிட்டு வரும்போது, தம்பி நான் பார்த்து போகணும்னு நினைக்கிறேன், நைட்டு 2 மணிக்கு வருவேன். என்ன செய்யணும், நானே நேரம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுங்க, நேரம் உங்கள் ரூம்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அடுத்த நாள் ஃபுல்லாக இருந்து அவங்களோட ஜெபம் பண்ணிட்டு சில காரியங்களை பகிர்ந்து கொண்டு பேசிட்டு ஜெபம் பண்ணுவாங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். ஆகவே நான் என்ன சொல்கிறேன்னா, கண்ணு தெரியாத ஒரு குழந்தை ஆஸ்பத்திரியில் போய் அட்மிட் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணி கண்ணை பார்க்கும்போது, கண்ணை தொடர்ந்து பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னு டாக்டர் கேட்டால் அவன் என்ன சொல்லுவான்? கண்ணாஸ்பத்திரிக்கு போனவங்களுக்கு தெரியும், நானும் போயிருக்கேன், செக் பண்ண போனேன், கண்ணுக்குள்ளே ஊசி போட்டுருக்காங்க, ப்ரெஷர் நிறையா இருக்குது. அப்போ எங்கள் பிள்ளைகளும் ரொம்ப சந்தோஷம், ரொம்ப பேச 2 ஊசி போடுங்க, 2 கண்ணையும் போடுங்க. ஒரு கண்ணில் போட்டுக்காங்க, இன்னொரு கண்ணு போடலை. இந்த போட்ட கண்ணு தான் பிரச்சனை பண்ணுது, போடாத கண்ணு நல்லா தான் இருக்கு. அல்லேலூயா. இருக்கட்டும், இதாக இருக்கட்டும். அப்போ கண்ணு கொண்டே கண்ணு பார்வை தெரிந்த பொழுது என்ன தெரிஞ்சுன்னா, ஏதோ நிலநாட்டமாக தெரியுது, மங்களம் தெரியுதுன்னு சொல்லுவாங்க. இந்த குருடனுக்கு ஆண்டவர் பார்வை கொடுத்து விட்டார். அவன் பார்வையை தெரிந்த பிறகு என்ன சொல்றான்? நடக்கிற மனுஷன்னா மனுஷன் யாரு? மனுஷன் யாரு? திங்கக்கிழமை ஸ்கூலுக்கு டீச்சர் வந்த பிறகு ஹோம்ஒர்க் எழுதாம எந்திரி. எங்க காலத்துல இப்பெல்லாம் கிடையாது. எந்திரி, ஏன் எழுதல? நின்றுட்டு இருப்போம். மரமா நிற்காத, பிச்சு புட பார்த்து பரணத்துல பிச்சு புடுவேன். அது சொல்லு, பாயத்தில் சொல்லு, மரமா நிற்காம மரக்கட்டை சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. சொன்னாங்க அந்த காலத்தில். இப்போ சொல்ல இந்த டீச்சர் சொன்னால் அவன் சொல்லுவான், நீ தான் மரம், நான் மரம் எடுத்து பேசுவான். அந்த காலத்தில் படிக்கிற பிள்ளைகளை ஸ்கூலில் போய் சேர்த்து விட்டா எந்த வார்த்தையை சேர்த்து விடுவாங்க? அடிக்கிற வார்த்தையை பார்த்து தான் சேர்த்து விடுவாங்க. சார் எப்படி நல்லா அடித்து படிக்க வைங்க சார். பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது எச்சம் பெஞ்சு என்ன இருக்கும்? சாம்பிராணி பரம்பு இருக்கும். இப்போ பரம்பு இருக்குன்னா கேஸ் போட்டுருவோம். அந்த மாதிரி தான் கல்வியின் தரமும் இருக்கட்டும், பரவாயில்லை. ஆனால் கர்த்தர் நம்மை விசேஷமாய் இந்த நாளிலே அன்பாய் அவருடைய ஞானத்தினாலே வளர்த்திருக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். அந்த மனுஷன் பொண்ணா நடக்கிற மனுஷன் எல்லாம் ஒரு மரத்தை போல காண்கிறேன். 5 குருடர்கள் யாரை பார்க்க ஆசைப்பட்டாங்க. எப்படி பார்த்தாங்க? கதை ஒன்று தெரியுமா? தெரியாதா? தெரியும். தலையை பார்த்து உரத்தை பார்த்தாங்க, காலை பார்த்தாங்க, வாழை பார்த்தாங்க, வாயை பார்த்தாங்க, தும்பிக்கை பார்த்தாங்க. ஓ இப்படி தான் இருக்குமோ என்று சொல்லி அவங்க சொல்லுவாங்க. சொல்லி ஒரு கதை சொல்லுவாங்க. தாயானவன் சாயந்தரம் 6 மணி ஆச்சு, சீனி இல்லை காப்பி போட காலையில் போடுறதுக்கு, பால் இல்லை. உடனே இங்கே காலையில் பால் இல்லை, பால் பாக்கெட் வாங்கிட்டு வா, சீனி வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டு காசை கையில் கொடுத்து அந்த பையன் அப்படியே நின்றுட்டே இருப்பான். ஏழை மரமாலும் நிற்காத, இருட்டாக போச்சு, சீக்கிரம் வாங்கிட்டு வா. சொல்ல மாட்டோம், சொல்லுவோம். உலக வார்த்தைக்கும் தெய்வ வசனத்துக்கும் ஒரு ஒப்புமை இருக்கிறது. மனுஷனுடைய வாய்ந்து என்ன வார்த்தை வருவதை தெரிஞ்சுதான் ஆண்டவர் இதெல்லாம் நமக்கு முன்கூட்டியே சொல்லி வைத்திருக்கிறார். மனுஷன் உயிரோடு நடமாடினா மரம்,
நின்னா மரம், சாஞ்சா கட்டை. அதனால தான் உலகத்தான் சொல்லுவான், அந்த போய் கட்டையில் போகிறவே விளங்காதவே சொல்லுவான்னு சொல்ல மாட்டான். சரி சொல்லுவாங்க, இவெல்லாம் கட்டையில் போகிறப்ப அப்படின்னு சொல்லுவான். இது உலக வழக்கு. இந்த குருடனும் அப்படி பார்த்த மனுஷன், இப்போ என்ன சொல்ற, மனுஷரையெல்லாம் நடக்கிற மனுஷரெல்லாம் ஒரு மரத்தை போல பார்க்கிறேன் என்று சொன்னான். அப்படியானால் நீங்களும் நானும் ஒரு மரம். அல்லேலூயா. அதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ நம்ம படைத்த கடவுள், நம்ம படைத்த கடவுள் எப்படியா இருப்பார்? நாம் மரம் சொல்லிட்டோம். அப்போ நம்ம படைத்த ஆண்டவர் லூக்கா சுவிசேஷ புத்தகம் 23ஆம் அதிகாரத்தில் 31வது வசனத்தை வாசிக்கிறோம். பச்சை மரத்துக்கு இவைகளை செய்தால் பட்ட மரத்துக்கு என்ன செய்ய மாட்டார்? ஆண்டவர் யாரு? பச்சை மரம். நம்ம யாரு? பட்ட மரம். புரியுதா உங்களுக்கு? ஆகவே நாம் பெருமை பாராட்டிக் கொள்ள ஒன்றுமே இல்லை. அப்படி மனித மரத்துக்கு ஒப்பிட்டு இந்த குருடர் மூலமாக ஆண்டவரே ஒரு காரியத்தை நமக்கு உணர்த்துகிறார் என்று சொன்னால், நீங்களும் நானும் என்ன மரம்? அதை சிந்தித்து பார்க்க போகிறோம். என்னாகும் புஸ்தகத்தில் 24ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தை வாசித்து பாருங்கள். என்னாகும் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஆறுகளைப் போலவும் தோட்டங்களைப் போலவும் கர்த்தர் நாட்டின. இப்போ நான் சொல்றது கட்டாயம் நீங்கள் சொல்லணும். பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சோத்திரம் சொல்லுங்க. கை பிடிச்சிங்க. நல்லா இருக்கீங்களா? கை பிடிங்க, விடாதீங்க. நான் சொல்ல வர விடப்படாது. நீங்கள் புரிஞ்சுக்கணும். வருஷம் முழுவதும் என்ன இருக்கணும். நல்லா இருக்கீங்களா? நீங்களும் நானும் மனுஷன் கிடையாது, சந்தன மரம். கர்த்தர் நாட்டின சந்தன மரமே, நல்லா இருக்கியா? ஜெபம் பண்ணியா? நீ ஆசுவாதமாக இருப்ப. உன்னை கர்த்தர் ஆஸ்வதிப்பார். நீயும் நானும் ஒரு மரம், அது சந்தன மரம். அல்லேலூயா. சந்தன மரம்னா என்ன நினைவு வருது உங்களுக்கு? வாசனை. இன்னொரு நினைவு வருங்க. சந்தன மரம் தமிழகத்தையே ஒரு கணக்காக ஒரு மனுஷன், அவன் பேரும் மறக்க மாட்டேன்றீங்க. ஆனா நீங்கள் நானும் நம்ம யாரும் மறந்துருக்கோமே? கிடைச்ச ஆண்டவரை மறந்து உட்கார்ந்து கொண்டுக்கிறோமே. சந்தன கடத்தல் வீரப்படம் மட்டும் புரிஞ்சிருக்குது. நல்லவன் தான். அவன் பேசுறத கவனிச்சு பார்த்தா ஓரளவுக்கு நல்லவன் தான். அதை பற்றி நான் அரசியல் பேசுனாங்க பாருங்க. நீங்களும் நானும் கர்த்தர் நாட்டின சந்தன மரம். நிச்சயமாக ஒரு சந்தன மரத்தை வைத்திருந்தா மரமானது சும்மா இருந்தால் வாசனை வீசவே வீசாது. மேற்கு தொடர்ச்சி மலையில் மூணாறுலேருந்து உடுமல்பேட்டை வர வழியில் மறையூர்லேருந்து சின்னார் வர பூரா சந்தன மரமாக தான். அந்த மரத்தை அந்த காட்டுக்குள்ளே வரும்போதே ஒரு ஸ்மால் நல்ல ஒரு ஸ்மெல், நல்ல ஒரு ஸ்மெல், வித்தியாசமான ஒரு ஸ்மெல். அதே சமயம் யானை ஸ்மெல்லும் இருக்கத்தான் செய்யும். பக்கத்தில் நின்றுச்சுன்னா அந்த வாடையும் இருக்கத்தான் செய்யும். மாறு கதகதப்போடு காணப்படும். சந்தன மரத்தை சும்மா வச்சிருந்தா மனம் வீசவே வீசாது. அந்த மரத்தை வெட்டினால் மணக்கும். சந்தன மரத்தை வெட்டினால் மணக்கும். வெட்டப்பட்ட கோடாலி அந்த பக்கத்தில் இருந்து அதை மூந்து பார்த்தா மணக்கும். இன்னைக்கு நீங்கள் நானும் சந்தனமாக இருக்கிறபடினாலே நமக்கு யாராவது துன்பம் விளைவித்தால் அவர்களும் ரட்சிக்கப்படுவாங்க, நாமும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவோம். அல்லேலூயா. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஒருவேளை எத்தனை பாடுகள் யாரை நீங்கள் படுத்தியிருந்தாலும், உங்களை யார் பாடுபடுத்தியிருந்தாலும், நிச்சயமாக ஒரு நாள் வரும். அந்த நாளிலே கர்த்தர் பதில் தருவார். அந்த நாட்களிலே வாசனை வீசும். அல்லேலூயா. வெட்டப்பட்ட மரமும் மணக்கும், கோடாலியும் மரம். சந்தன மரத்துடைய தன்மை மரமாயிருந்தது முதற்கொண்டு சின்ன கட்டை வரை அது பாடுகள் அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கு. ஆகவே கிறிஸ்தவ வாழ்க்கை உயிருள்ள நாட்கள் வரை நமக்கு பாடுகள், வேதனைகள், துன்பங்கள் இருக்கத்தான் செய்யும். பாடு செய்கிற மனுஷன் தான் வாக்கியம் நீதிமான் பனையை போல. அப்போ பணமரத்தை விளைஞ்ச பொருளெல்லாம் நல்லதா கெட்டதா? பணங்களுக்கு சீசன் வந்துச்சுன்னு சொன்னால் அந்த வருஷம் முழுவதும் என்ன செஞ்சிடும்? அவிச்சு சின்ன துண்டாக வச்சுருப்போம். சாப்பிட்டு முடிச்சு 2 போட்டால் பல்லுக்கு நல்ல பெற,
டைஜஸ்ட் ஆயிரும். அது டேஸ்டே வித்தியாசம். பழங்கள் திங்காலும் யாரும் கிடையாது. இரும்பு சத்துக்கு உள்ளது பனங்கருப்பட்டி, உடம்புக்கு நல்லது. பெரும்பாலான வீட்டுகளில் இப்போ ஐயா நாங்கள் சீனியெல்லாம் போடுறதில்ல, நாட்டு சக்கரை போடுறோம். பழைய காலத்துக்கு வந்துட்டாங்கன்னா வரலையா? சரி, அந்த சூழ்நிலையில போயிட்டு இருக்கிறோம். பனையில விளைகிற பொருள் எதுவுமே நஷ்டம் கிடையாது. ஓலையும் நஷ்டம் கிடையாது, மரமும் நஷ்டம் கிடையாது. அதுதான் ஆண்டவர் சொன்னார், நீதிமான் பனையை போல. வசனம் அப்படித்தான் சொல்லுகிறது. ஏன்னா சின்ன பிள்ளையா இருக்கும்போது 9ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் படிக்க நான் கையிட்டா இருப்பேன். எங்கள் ஆட்சி மாதிரி பூரா என்னை பார்த்து சொல்லுவாங்க, சாமியார் புள்ள பத்து போட்டுருக்கான் பனைமரம் மாதிரி வளர்ந்துருக்க அறிவுதான் செய்யல. என்ன சொன்னாங்க, உங்களை யாரும் சொல்ல, நான் உங்களை திட்ட வரல. உங்களை திட்டனால எனக்கு பேர் புகழ் கிடைக்க போகிறது கிடையாது. உங்களுக்கு கொண்டு எனக்கு புரோஜனம் அடைய போகிறது கிடையாது. புகழ்ந்து சொன்னாலும் புரோஜனம் அடைய போகிறது கிடையாது. குறைச்சி சொன்னாலும் புரோஜனம் அடையாது. ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்குற தெய்வம். அல்லேலூயா. உங்களுக்கும் எனக்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்குற தெய்வம் நம்மை உணர்த்துகிறார். ஆகவே பனைமரத்தை ஆண்டவர் ஒப்பிட்டு சொல்லும்போது எதுக்காக சொல்றாங்கன்னா, எல்லாமே பேசி போகாது, அத்தனையும் பிரயோஜனமான காரியம். அதே போல ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில அனைவருக்கு பிரயோஜனமா இருக்க வேண்டும். ஒரு மருந்து ஒரு மருந்து ஒரு மரத்தில் கடைசி ஒரு சின்ன கட்டை இருக்கும், சன்ன கட்டை. அது எங்க இருக்கு? கடைசியில பூக்கடையில் வச்சிருப்பாங்க. அடுத்த மாசம் வெயில் வரப்போகுது, ஏப்ரல் மேல பயங்கரமான வெயில் வரும். வேக்கூடலாம் நிறைய வந்துச்சுன்னா, சின்ன பிள்ளைங்க வந்துச்சுன்னா என்ன போட சொல்லுவாங்க? மருந்து சந்தனத்தை பூசுங்க, அந்த வேக்கூரெல்லாம் மாறிடும், இந்த புண்ணெல்லாம் ஆறிடும், பிள்ளைக்கு நல்லா இருக்கும். சின்ன பிள்ளையா இருக்கும், எங்களுக்கு அப்படி தான் பண்ணுவாங்க. ஏதாவது வேக்கூர் வந்துச்சுன்னா உடனே அரைச்சி அதெல்லாம் பூசி விடுவாங்க. ஒரு மருந்தாரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை மற்றவனின் மருந்து போடக்கூடிய வாழ்க்கை இருப்பதை தவிர வேதனை உண்டாக்கக்கூடிய புண்ணாய் இருக்கக்கூடாது. அநேகருக்கு துன்ப விளைவிக்கக்கூடிய செயல்பாடு நம்முடைய வாழ்க்கை இருக்கவே கூடாது. அடுத்தவங்க கஷ்டப்படுறாங்கன்னா நம்ம உதவி பண்ணணும். அது நீ வேற எங்க யாரும் தேடி போயணும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம திருச்சபையிலே ஒருவர் உதவி செய்யக்கூடிய திராணிகளை நாம் பெற்றுக்கொள்வோம் சொன்னால் மருந்தான வார்த்தை. சோமில்லாமல் இருக்கவங்கள பார்த்து போனோம்னா நல்லா இருக்குன்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க. கத்துறவங்களை இந்த வார்த்தையை விட்டு விட்டு நீ செய்த அநியாயம் அவளை சீக்கிரம் ஆண்டவர் பார்த்து தருவார். நானும் ஜெபிச்சிருக்கேன்ல, உடக்காண்டி ஜெபிக்கிறேன்னு சொல்லி ஒரு பழி வாங்குறதோட நோக்கத்தை சொல்லும் பொழுது வேதனைக்குரிய மருந்தாய்க்கா, வேதனைக்குரிய காயமாய் காணும். நம்ம பேசுகிற மெல்லிய வார்த்தையை கிறிஸ்தவனுக்கு ஒரு அழகே. நம்ம வீடுகளில் பேசணும்னா வெளியில் சத்தமே செய்யாது. இதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. சொல்லுவாங்க, அந்த வீட்டில் ஆள் இருக்காங்களா இல்லையா? இருக்காங்க, ஆனால் அவங்க பேசுறது வெளியே சத்தமே செய்யாது, வராது. இப்படி ஒரு டீசன்சியை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். சஞ்சலமும் சச்சரமும் பெரிய போராட்டம். 7 மணி ஆச்சுன்னா ஒரு வீட்டில் சில வீடுகளில் பார்த்தா 10 மணி வரை சத்தம், ஒரே சத்தம். என்ன சத்தம்? டிவி சத்தம். டிவியில் என்ன பார்ப்பாங்க? நீங்க தான் சொல்லணும். டிவியில் சீரியல் தான் பார்ப்பாங்க. சீரியல் தானே 7லேருந்து 10 மணி வரை சீரியல் பார்த்தா, சீரியலை பார்த்தா நீங்க நானும் சீரழிஞ்சு போயிடுவோம். நல்லா புரிஞ்சுக்கிங்க. இந்த டிவி பார்க்கறது நல்லதா கெட்டதா? நல்லது இருக்கு. உலக நடக்கூடிய சமூகம் தெரிஞ்சுக்கலாம், செய்திகளை தெரிஞ்சுக்கலாம். நாட்டு நடப்பு தெரியாமல் இருந்தால் எப்படி கருத்தோடு ஜெபிக்க முடியும்? என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. அதே வேண்டாத காரியங்கள் இருக்கிறது. சரி, எது இருந்தாலும் இந்த டிவி மட்டும் திருட்டு வழியாக வரும், நல்ல வழி வரும். திருட்டு வழி தான் வருவான். நேர் வழி வரக்கூடியவங்க நல்லவங்க வருவாங்க. கேபிள் டிவியினுடைய கேபிள் எது வழி வருது? நல்லா இருக்க சேனலில் ஓட்டை போட்டு அதுக்குள்ள வயரை திரிச்சு உள்ளே வந்து நம்மளை கெடுத்து கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. திருட்டு வழியாக வந்து நம்மை கெடுத்து கொண்டு இருக்கிறார். முக்கியத்துவம் அது கொடுக்க வேண்டாம். எப்பொழுதும் கர்த்தருடைய வேத தியானமாக இருக்கிற மனுஷன், இரவும் போல் கர்த்தருடைய வேத தியானமாக இருக்கிற மனுஷன் வாக்கியமா. நீதிமான் கூடாரத்திலே ரட்சிப்பு என்ற கம்பீர சத்தம் துணிக்க வேண்டும். அப்போதான் ஆண்டவர் நம்ம வீட்டுக்குள்ளே வருவார். பிசாசு நமக்குள்ளே வீட்டுக்குள்ளே வராது. அழுகை கூப்பிட்டு நம்ம வீட்டிலே கேட்காது. ஆகவே ஞானமாய் நடந்து கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தகுதி கொள்வார். மரம் வளர வேண்டும். மரம் வளரணும்னு சொன்னா என்ன தேவை? முதலாவது 10 பிள்ளைகள் பெற்று வச்சிருக்கீங்க. அந்த காலத்தில் இப்படிலாம் யாரும் கிடையாது. 10 பிள்ளைகள் பெற்று வச்சிருக்கீங்க, எப்படி குடும்பம் நடத்துறீங்கன்னு சொல்லி கேட்டா சொல்ல மனுஷன் சொல்ல வார்த்தை நினைச்சிருவான். அதெல்லாம் தெரியுது, பைபிள் தான் நமக்கு தெரியாது. மரம் வச்சேனே இவன் புள்ள பெற்று போடுவானா,
அவர் காப்பாற்றுவார். அவர் வேலையில் வரு ஆண்டவருக்கு. அப்போ நம்ம பிள்ளை பெக்கும்போது ஆண்டவரே எனக்கு பிள்ளையை தாங்க ஏசப்பா, நான் காப்பாற்றணும், அதுக்காண்டி ஞானத்தை தாங்க. இப்போ உலகத்தான் சார் காப்பாற்ற முடியாது சொல்லுவான். மரம் வகையும் தண்ணி ஊற்றாமலாம் போயிடுவான். எல்லா வீட்லையும் மரம் இருக்கிறது, எல்லா வீட்லையும் செடி வளர்க்குறோம், எல்லா வீட்லையும் பல விதமான காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஆகவே மரம் வளரும் சொன்னால் மிக முக்கியமான காரியம் தண்ணீர் அவசியம். இந்த நாளிலே தண்ணீர் கட்டாயமாக நமக்கு வர வேண்டும் சொன்னால் அது மரத்துக்கு ஊற்றுனா தான் வளரும். அகத்தியருடைய பிள்ளைகளை இன்னைக்கு நாம் என்ன செய்திருக்கிறோம் சொல்லி தீர்க்க எரேமியா நம்ம எச்சரிப்பான ஒரு காரியத்தை சொல்கிறார் பாருங்க. 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். எரேமியா தீர்க்கதரிசி 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை எழுதியிருக்கிறார். என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். நல்ல ஜனம், நல்ல ஜனம். நாமள புதுக்கோட்டை ஜனங்களும் தேடி இருந்த ஜனங்களும் நல்ல ஜனம் என்ன செஞ்சாங்க? 2 தீமைகளை அதுதான் ஆண்டவர் உருவாக்குனார். ஜனங்கள் நன்மை செய்கிறாவே அவர் சுத்தித்திருந்தார். ஜனங்கள் என்ன பண்ணாங்க? 2 தீமைகளை செய்தார்கள். இன்னைக்கு கிறிஸ்துவ சமுதாயம் அழிந்து கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவ சமுதாயம் கேவலமாய் இருப்பதற்கு புறஜாதியான கிறிஸ்துவனை பார்த்து ஏராளமாய் பேசுவதற்கு காரணம் நீங்களும் நான். நம்ம நடக்க சரியில்லை, நம்ம செயல்பாடுகள் சரியில்லை. ஆனால் ஆண்டவரை படி தூக்கி போட்டு விட்டு ஆண்டவர் தான் நம்ம சோதிக்கிறார். யார் சோதிக்கிறான்? எங்களை சோதனைக்கு உட்படப்படாமல் ஜெபம் மட்டும் அப்படி பண்றோம். ஆனால் சோதனை வரும்பொழுது சோதனைகளை சகிக்கிற மனுஷன் தான் பாக்கியவான். ஆனால் தாங்கிக் கொள்ள வேண்டும், தப்பித்துக் கொள்ள வழிகளை கர்த்தர் உருவாக்கி தருவார். ஆனால் 2 தீமை செய்திருக்கிறோமே. நாம ஒவ்வொரு வாரமும் பாவரிக்கை ஜெபத்தில் என்ன சொல்றோம்? செய்யத்தக்க வேலை செய்யாமலும் செய்யத்தகாத வேலை செய்தோம். ஆயிரம் ஆண்டவரே செய்தனால ஆயிரம் ஆண்டவரே எங்களுக்கு சுகமே இல்லை. சுகம் இல்லைன்னு தெரிஞ்சதையே செய்யற. சுகர் வந்திருக்கு, ஸ்வீட் சாப்பிடாம இருக்கணும்ல. தெக்க போக போக எங்கே பார்த்தாலும் அல்வா கடை தான். சிறுவள்ளூர்லேருந்து ஆரம்பிச்சுன்னா ஸ்வீட் தான் நிறைய. ஸ்வீட்டு முறுக்கு, ஸ்வீட்டு முறுக்கு. பல்லும் போயிடும், சொல்லும் என்ன செஞ்சிடும் போயிடும். நிறைய இடங்கள் நானும் போனேன். இப்போ வர காக்கில் ஸ்வீட்டு வாங்கி அல்வா வாங்கி நான் பாட சொல்லி சாப்பிட்டு நிம்மதியாக பார்ப்பேன். செவிலுத்தூர் போனால் அதே மாதிரி தான். குடிமந்த கடையில் வாங்கினா சாப்பிட்டா நல்லது. அந்த பக்கம் ராஜபாளையம் பக்கம் போனோம், தாங்கரவில் போனால் கருப்பட்டி வாங்கி சாப்பிட்டுக்கலாம். எங்கே போனாலும் ஏதாவது ஸ்வீட் சாப்பிடணும்னு ஆசைப்படுவேன். அதுக்காக இங்கே உங்கள்கிட்ட நான் கேட்கணும்னு நினச்சாருங்க. நான் வாங்கிட்டு வந்த பல்லெல்லாம் ஒரு மாதிரி போச்சு. பரவாயில்ல. தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஒன்று, ஜீவ தண்ணீராக என்னை விட்டுவிட்டு தண்ணீர் நீக்காத வெடிப்புள்ள தொட்டுகளை தங்களுக்கென்று வெட்டி கொண்டார்கள். ஒன்று, நன்மை செய்யணும். நன்மை செய்யணும், பரவாயில்ல, தீமை செய்யாது இருக்க வேண்டும். செய்யத்தக்கவளை செய்யாமல் செய்யத்தகாதலையே செய்து வந்தோம். 2 தீமைகள். ஜீவ தண்ணீரே ஆவியானவரே பற்றாத பாரும் போதகரே, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே பற்றாத நதியாக பாரும் போதகரே, கணுக்காலம் போதாதையா உலகாலம் போதாதையா, கணுக்காலம் போதாதையா உலகாலம் போதாதையா, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, மிதந்து மிதந்து மகிழணுமே, நாங்க மிதந்து மகிழ்ந்து மகிழணுமே, வார்மையா போதகரே வார்மையா போதகரே வற்றாத ஜீவ நதியாக வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதகரே. நம்முடைய போதகர், நம்முடைய ஆண்டவர், பரமபிதா, நல்ல சராசரியை உருவாக்கிய ஆண்டவர் ஜீவ தண்ணீர் ஆயிருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஜீவ தண்ணீரை பகிர்ந்தவன் ஒருபோதும் தாக்கம் அடைய மாட்டான். நாம் அனுதினம் தேடும் வசனத்தை ருசித்து பார்க்கிறோமா? அவர் ருசித்து பார்க்கக்கூடிய தன்மை நமக்கு இருக்கிறதா? அவர் நிச்சயமாக நம்மை ஆஸ்வதிக்க ஆண்டவர். அது நதியோரத்தில் நாட்டப்பட்ட
சந்தனமா அல்லேலூயா. எந்த இடத்துல போய் செடி ஊண்டி வச்சிருக்காங்க? நதியோரத்தில். ஆண்டவர் நம்மை நல்ல அவர் நேர்கால ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தை தன்னை தந்து யாரு? நீதிமான். அல்லேலூயா. நீதிமான் அந்த காலத்தை தன் கனி தந்து இல்லாத மரத்தை போல இருப்பான். என்னாலும் கனி தரக்கூடிய சாகியத்தை தேவன் வைத்திருக்கிறார். ஆனா ஜனங்களை ஆண்டவர் நன்மையாகவே தான் படைத்தாரு. இவர்களோ உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார். ஆக நீங்கள் நானும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய ஜீவ தண்ணீரை பருக வேண்டும். தாமடியான ஜீவ தண்ணீர் அது பருக நமக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். மரம் வளரணும்னு சொன்னால் பழமரம் வளரணும்னு சொன்னால் முதல்ல என்ன செய்யணும்? நானே சொல்லுவேன். மரம் வளரணும்னு சொன்னால் சிம்பு சைடு பாருங்க, அதை என்ன செய்யணும்? அதை வெட்டால் தான் வளருமே தவிர இல்லைன்னா கூடு மாதிரி நின்றும் அடர்த்தி அணிக்கும். ஒன்றும் பிரயோஜனமே நுங்கும் வராது, காயும் வராது, பதனியும் வராது, ஒன்றும் வராது. ஆக சிம்புகள் வேண்டாத காரியங்களை ஒதுக்கி தள்ளிவிட்டால் வளர்ந்துவிடும். பூச்செடி வச்சிருக்கவங்க காலையில் இருந்துச்சதும் என்ன வேலை பார்ப்பீங்க? வீட்டில் காப்பி போட்டு வச்சுட்டு நிறைய வெளியே போய் அப்படியே பூச்செடிலாம் எப்படி இருக்குது, செடிகள்லாம் எப்படி இருக்குது, தோட்டமெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்து தானே வர்றோம். எல்லாம் இயல்பான காரியங்கள் தானே. ஆண்டவர் நம்ம எவ்வளோ கரிசனை உள்ளதாக இருக்கிறா சிந்தித்து பார்க்கறது தான். வேண்டாத காரியங்கள் செய்வோம், பிடிக்க போட்டுரும். வேண்டாம்னு அதை அத்து போட்டு விட்டுருவோம். அதை நமக்கு ஆகவே ஆகாதுன்னு சொல்லி அதே போல சுவாபங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமே. ஆனால் நம்மை தரித்து போடு. ரோமர்கள் சுவிசேஷ புத்தகம் ரோமர்கள் சுவிசேஷ புத்தகம் 17ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கிறோம். 11:21 ரோமர் 11:21. சுபாவாக்கினைகளை தேவன் தப்ப விடாதிருக்க உன்னையும் தப்ப விட மாட்டார் என்று எச்சரிக்கையாயிரு. சுபாவ கிளைகளை தேவன் தப்ப விடாதிருக்க உன்னையும் தப்ப விட மாட்டார் என்று சொல்லி எச்சரிக்கையாய். நான் இதைத்தான் செய்வேன், நான் திருந்தவே மாட்டேன், என்னை யாரும் தடுத்து கேட்க முடியாது. என்னுடைய சுபாவமே அதுதான். எழுத்து பேசுறதுதான் சுபாவம், தட்டி கேட்பதான் என்னுடைய சுபாவம், புரணி பேசுவதுதான் என்னுடைய சுபாவம், கெட்ட வார்த்தை பேசுவதுதான் சுபாவம், கெடுதல் நினைப்பதுதான் சுபாவம், சிரிப்புதான் என்னுடைய சுபாவம், அழுது கொண்டே இருப்பதுதான் என்னுடைய சுபாவம், யாரையாவது கெடுத்து கொண்டே இருக்க வேண்டியதுதான் என்னுடைய சுபாவம். உன் சுபாவ கிளைகளை தேவன் தப்ப விடாதிருக்க எச்சரிக்கையாய் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. நம்முடைய சுபாவத்தை மாற்ற வேண்டும். நாம் எப்படி இருக்க வேண்டும் சொல்லி ஆண்டு திட்டமிட்டு இருக்கிறாரோ அதன்படி வாழ வேண்டும். சுபாவம் என்னுடைய சுபாவமே அழுதாயா ஏதாவது பண்ணிதான் அவன் வழி கிடையாது. அவன் வாழ்நாள் முழுவதும் இருக்கிற நாள் முழுவதும் சுந்தரம் வேதனையை படுத்திக் கொண்டே இருக்கிறான். அவன் சுபாவமே அப்படித்தான். நம்ம என்ன செய்ய முடியும்? அப்படி சொல்லி யாரையும் தட்டி கழிக்கவே முடியாது. மரம் வச்சவருக்கு தெரியும், சுபாவத்தை மாற்றுவதற்கும் அவருக்கு தெரியும். வேண்டாத கிளைகள் நறுக்கப்பட நமக்கு தெரியும் சொன்னா, நமக்கு வேண்டாத குணலட்சங்களை இப்படித்தான் சொன்னா அதை நறுக்கப்பட நம்மை படைத்த கடவுளுக்கு கட்டாயமே தெரியும். இந்த 2 காலத்திலே சுபாவங்கள் மாற வேண்டும். ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டி, பழையவைகள் எல்லாம் அழிந்து போயின, எல்லாமே புதிதாயின. அல்லேலூயா. ஒரு புது மாற்றி வாழ வேண்டும். இந்த சுபாவத்தை மாற்ற யாராலும் முடியாது. அவர் திருத்தவே முடியாது. என்ன சொன்னாலும் கேட்க மாட்டார். நான் கேட்க மாட்டேன்னு அவருக்கு தெரியும். படைச்ச கடவுளுக்கு தெரியும், உருவாக்கிற கடவுளுக்கு தெரியும். நம்முடைய சுபாவங்கள் மாற வேண்டும். தாழ்மையுள்ளவனுக்கு அந்த கிருபை அளிக்கிறார், பெருமையுள்ளவனுக்கோ எதிர்த்து பேசுகிறார். அவர் சண்டைக்கு சச்சரவும் தேவன் அல்ல, சமாதானக்காரர், நித்தியராஜ மகிமை தேவன். அந்த ஆண்டவர் சுபாவங்களை மாற்றினார் நாம் ஒன்றுமே பண்ண முடியாது. பார்த்துட்டே இருப்பார், கொஞ்ச நாள் பார்த்துட்டு இருப்பார். முடியாத நம்ம ஏதாவது பிரச்சனை வரும்போதே அவரும் கைவிட்டு விடுவார். ஜெபத்துக்கு பதில் வராது. நம்ம வாழ்க்கை ஒரு மாற்றம் இருக்கவே இருக்காது. கடைசியில மரண ஆக்கிரைக்குள்ளாய் போய் விடுவோம். அந்த சூழ்நிலை வரும்போது கூட ஆண்டவர் கைவிட்டு விட்டாரோ என்று சொன்னால் ஆண்டவர் கைவிட மாட்டார், உணர்த்துவார். அப்படிப்பட்ட காலத்தில் இந்த தவச காலத்தில் நம்ம தேவன் தந்திருக்க ஒரு சான்ஸ். நம்முடைய சுபாவங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்கேற்ற நல்ல சிந்தைகள் நமக்குள்ளே இருக்குமே. ஆனால் கர்த்தர் நம்மை மாற்றி நம்மை ஆஸ்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். உண்மையாக பார்ப்போம் சொன்னால் மர சுபாவங்கள் மாறி இந்த கிளைகள் அறுக்கப்பட்டாச்சுன்னா மிக முக்கியமான காரியம்
வேர் அதிகமாக கீழே போகும். வேர் பட்டது கீழே போனால் தான் மரம் நிச்சயம் ஸ்ட்ராங்காக நிற்கும். வேர் சரியில்லைன்னு சொன்னால் மரமும் சரி நிற்கவே இருக்காது. வெளிப்படுத்த சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசித்து பாருங்க. வெளிப்படுத்த சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்தின் சிங்கமும் தாவீதின் வேருமானவர் தாவீதின் குலத்திலே பிறந்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் வேராய் காணப்படுகிறார். அந்த வேருக்குள்ளே நாம் நிலைத்திருக்க வேண்டும் சொல்லி யோவானுக்கு சுவிசேஷ புத்தகம் 15ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க பார்க்கலாம். 15:8. யோவான் 15:8. நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். நாம கனி கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. செடியானது தனித்திருந்தால் கனி கொடுக்க மாட்டாது. அது கொடியும் செடியும் இணைந்திருக்க வேண்டும். அப்படி இணைந்திருந்தால் தேவனோடு நாம் இணைக்கப்பட்டிருந்தால் கனி தரக்கூடிய சுவாபத்தை கர்த்தர் நமக்கு தருவார். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு ஆண்டவர் ஆலயத்துக்கு வருவதற்கு முன்னதாக நான் தியானித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் எனக்கு உணர்த்தின ஒரு வசனத்தை தயவு செய்து நீங்கள் வாசிங்க. ஏசாயாத்திற்கு 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. அவர் அதை வேலியடைத்து அதிலுள்ள கற்களை பொறுக்கி அதில் நற்குல திராட்சை செடிகளை நட்டு வைத்தார். அதில் நடுவே ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஒரு ஆலையையும் உருவாக்கினார். அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காட்டுகிறார். நான் ஒரு கேள்வி கேட்பதை என்னுடைய பிரசங்கத்திலே முக்கியமான ஒரு கருத்தை நான் வச்சிருக்கிறேன். ஏன்னா எந்த அளவுக்கு சபை வளர்ந்திருக்கிறது, எந்த அளவுக்கு நம்ம சத்தியத்தை அறிந்திருக்கிறோம், வேதத்தை வாசிக்கிறோம், சிந்தித்து பார்க்கிறோம். திராட்சை செடியை வச்சவ திராட்சை பழம் இனிக்குமா குடிக்குமா கசக்குமா? திராட்சை செடியை நட்டு வச்சிருக்கிறார். கனி தரக்கூடிய காலம் வந்துருச்சு. கனி தந்திருக்கு. அதுவோ கசப்பாய் மாறினதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. இது ஏன் திராட்சை பழம் இனிக்குமா பிடிக்குமா கசக்குமா? இனிக்கும் கசக்குமா? இது ஏன் இப்படி போட்டுருக்கு? நல்ல திராட்சை செடிகள் எங்கள் ஏரியாவில் ராயப்பம்பட்டி காமவனப்பட்டி அந்த ஏரியா ஃபுல்லாக திராட்சை பழம் நிறைய இருக்குது. கம்பத்தில் நிறைய பழம். ஆனால் அங்கே விலை கூடுதல், இங்கே விலை கம்மி. அங்கே விளையாட நல்ல பொருள் அங்கே கொண்டு வந்துடுவோம். அதனால் இங்கே விலை கம்மியாக இருக்கும், அங்கேயும் விலை கூடுதலாக இருக்கும். ஏன்னு சொல்லுவாங்க, பிரதர் வரும்போது ஒரு கிலோ திராட்சை பழம் வாங்கிட்டு வாங்க, ரொம்ப பழக்கமானு சொல்லுவாங்க. அதுக்காண்டி நீங்கள் சொன்னால் கூட நான் வாங்கி கொடுப்பேன். வீட்டுக்கு நான் கொடுக்க முடியுமா? முடியாதே. நிறைய கொண்டு கொடுக்க முடியாது. போகட்டும். திராட்சை பழம் இனிக்கும். இதில் எந்த பழம் இனிக்கும்? ஒரு ஆராய்ச்சி. அவன் ஆலயை கட்டி வைத்து கோபுரத்தை கட்டி வைத்தார். அல்லேலூயா. ஆலயத்திலே இன்னைக்கு பிரசங்கத்திலே நல்ல சந்தோஷமாய் பூசி நீ ஆசனமா இருப்பாய், நீ மகிழ்ந்திருப்பாய், உன் கவலை மாறும், உன் வேதனை மாறும், உன்னை உயர்த்துவார், உன்னை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார் சொன்னா ரொம்ப சந்தோஷம். நீ இப்படி செய்யலன்னா, நீ இப்படி இல்லைன்னு சொன்னா உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்காது, ஆண்டவர் இப்படிப்பட்ட தண்டனை கொடுப்பாருன்னு சொல்லிவிட்டா சபிக்கிறதுக்கு வந்திருக்காங்க ஊழியக்காரன்னு பேசுறேன். சுபாவங்கள் மாற வேண்டும். ஒரு ஆலையை கட்டி வைத்து அதன் நடுவே ஒரு கோபுரத்தையும் கட்டி வச்சான். கோயிலுக்குள்ள ஃபேக்டரி இருக்குமா ஐயா? கோபுரத்தை கட்டி வைத்து அதன் நடுவிலே ஆலையை உண்டாக்கிறது. இன்னைக்கு இந்த தேவாலயத்தில் பிரசங்கத்தை கேட்பதற்கு ஜனங்களுக்கு காது இல்லை. நல்ல சந்தோஷமான பிரசங்கத்தை கேட்பதை தவிர கடிந்து பேசினால் ஆண்டவர் சொன்ன வசனத்தை தெளிவுபடுத்தி சொன்னா பிடிக்க மாட்டாங்க. இங்க பாருங்க, திராட்சை பழத்தை பிடுங்கி மிக்சியில் போட்டு அரைக்கும் அந்த பழத்துக்கு வலிக்குமா வலிக்காதா? அது போட்டால் தானே ஜூஸ் நல்லா இருக்கும். அது போடாமல் ஒன்று ஒன்றா சாப்பிட்டுட்டு இருந்தா எப்போ நம்ம வயிறு அனுப்புறது? எப்போ ஆசைப்பட்டு நம்மளை விட்டு நம்ம திருப்திகரமான வாழ்க்கை நமக்கு இருக்காதே. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பழம் கசப்பாய் மாறும். சரி, இந்த திராட்சை பழத்துக்கு எந்த பழம் இனிக்கும் பிடிக்கும்ன்றதை நீங்கள் கொஞ்சம் விளக்கணும். ஒரு கொத்து திராட்சை பழம் இருக்கு, எந்த பழம் இனிக்கும்?
சரி, நான் பிரசங்க நான் சொல்லத்தான் வந்திருக்கிறேன். பெரிய பழம் ஓரளவு என்ன செய்யும்? ஓரளவுக்கு இனிக்கும். இந்த குட்டி பழம் இருக்குவாங்க, அது இனிக்குமா பிடிக்குமா? நல்ல குட்டி பழத்தை பாருங்க, சீட்லெஸ்ஸாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இனிக்கும். சாப்பிட்டு பார்த்தா தானே தெரியும். திராட்சை கத்த நல்ல என்பதை அப்போ ஆரஞ்சு பழத்தை எத்தனை சொல்ல? ஆரஞ்சு பழத்தை எத்தனை சொல்ல? நான் சொன்னேன்ல, பிற என்ன சொல்லுங்க, இதுக்குள்ள யோசிச்சு 6 5 பழத்தை எத்தனை சொல்ல? மறக்கவே மறக்காதீங்க. 11 சொல்ல, 12 சொல்ல, 20 சொல்ல, 10 சொல்ல, அந்த கதை வேண்டாம். 6 5 பழத்துல 11 சொல்ல இருக்கிறதுனால தான் 6 5 பழம். திராட்சை பழத்துல இந்த குட்டி பழம் இருக்கு பாருங்க, அந்த பழம் என்ன செய்யும்? அல்லேலூயா. இந்த திராட்சை இந்த கொத்துல, இந்த திராட்சை கொத்துல ஒரு குட்டி இந்த சத்தம் குட்டி, அந்த பழம் தான் இருக்கும். அல்லேலூயா. எந்த பழம் இனிக்கும்? அந்த குட்டி பழம் தான் இருக்கும். ஏன்னா அது சூது வினயம் மாறும் தெரியாது. ஒரு சிறுபிள்ளை போல் மாறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்க மாட்டார். நாம் சிறுபிள்ளையா மாறணும். சூது வினய கபடி இப்படிப்பட்ட எண்ணங்கள் நம்ம விட்டு அகன்று போக வேண்டும். இந்த காரியத்தை சொல்லுகிறார். இந்த திராட்சை பழம் கசப்பமானதுக்கு நோக்கமே என்ன சொன்னார்? காரணம் என்னவென்று சொன்னார், அது சரியான பராமரிப்பு இல்லாமல் இருக்கலாம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் எந்த பழமாக இருக்கிறோம்? இதை பாருங்க, ஒரு முத்தி நல்ல ரவுண்டாக இருக்கக்கூடிய பழம் நல்லா இனிக்கும். அதை காட்டிலும் நல்லா கருப்பாக இருக்கிற பழம் இனிக்கும். கருப்பும் பச்சையும் கலந்த பழம் அது எந்த பழம்? நம்ம சபையில் இந்த கருப்பும் பச்சையாக இருக்கிற பழம் எது? அதான் கோயிலுக்கே வராது. எது? இந்த கருப்பும் பச்சையாக இருக்குல்ல, அந்த பழம் கோயிலுக்கே வராது. சண்டே மட்டும் வரும், வெளியே நின்றுட்டு போவோம், மழை காப்பி சாப்பிட்டா போயிடும். அது யாரு? அறவரை வேக்காடு. வாழிய பிள்ளைலாம் அப்படிதான் இருக்கிறானுங்க. சில வயோதில் உள்ள கூட சில என்ன பண்ணாங்க, ஏனோ வந்தோம் எதுக்கோ போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுப்பற்ற நிலைமையை வாழ்ந்து கொண்ட ஜீவிதம் கனி தராத ஒரு ஜீவிதத்தை கற்றுக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்துக்கு இந்த நற்குல திராட்சை செடிகளை ஆண்டு நட்டு வைத்திருக்கும் பொழுது நாம் கனி தரக்கூடிய சுவாபத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் சொன்னால் வேரிலே சுமத்திருக்க வேண்டும். அது வேரை பற்றி கொண்டிருந்த மட்டும் அந்த பெரியவராக அவரோடு சேர்ந்திருந்தால் நாம் செயல்பட்டு கனி தரக்கூடிய சாக்கியத்திலே வந்தார். ஆகவே இந்த நாளிலே கர்த்தர் எதிர்பார்க்க நல்ல திராட்சை செடிகள், நல்ல ஆசீர்வாதமான காரியங்கள் நமக்கு வர ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. மார்க் சுவிசேஷ புத்தகம் 9ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. ஆனாலும் எலியா வந்தாயிற்று, அவனை குறித்து எழுதியிருக்கிற பிரகாரம் தங்களுக்கு இஷ்டமானபடி அவனுக்கு செய்தார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது இலைகள் உள்ள ஒரு அத்தி மரத்தை தூரத்திலே கண்டு, தூரத்திலே ஆண்டவர் அத்தி மரத்தை கண்டார். அதில் ஏதாகிலும் அகப்படுமா என்று பார்க்க வந்தார். இன்னொரு கேள்விதான், நீங்க தான் பதில் சொல்லணும். எந்த அளவுக்கு இனிமேட்டு பைபிள் வாசிக்காமல் இருக்கக்கூடாது என்பதற்காக தான் திரும்ப திரும்ப அப்படி கேள்வி கேட்டிருக்கிறேன். நம்ம திருச்சபை நல்லா வளர வேண்டும். அல்லேலூயா. நான் அதுக்காக ரொம்ப நாள் ஒவ்வொரு நாளும் மதுரை பட்டணத்தில் அது வரைக்கும் நான் போன சபைக்கான ஜெபிப்பது என்னுடைய கடமை. ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்க பொறுப்பு. நாம் ஜெபம் ஜெபிக்கிறேன். இந்த வசனத்தில் தூரத்திலே ஒரு அத்தி மரத்தை கண்டார். அத்திப்பழ காலமாய் இராதபடியால் அவர் அதனிடத்தில் வந்தபோது அதில் இலைகள் இல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. தூரத்தில் இருக்கிற மரத்துல என்ன இருக்குன்னு ஆண்டவர் தெரியுமா தெரியாதா? அவருக்கு பசி இருந்தது. அவர் ஆண்டவர் என்ன எதிர்பார்த்தார்? அந்த மரத்துல பழங்கள் எதிர்பார்த்தார் சொல்லி கிறிஸ்தவன் இன்னவர் சொல்லிட்டு தான் இருக்கிறோம். பொய்யா புழுகிறோம். என்ன எதிர்பார்த்தார் என்பது வேத வசனம் தெளிவா நமக்கு சொல்லுகிறது. நமக்கு புரிய மாட்டேங்குது, சரியா வாசிக்கிறது இல்லை. ஆண்டவர் அத்தி மரத்தை சபித்து விட்டார், அந்த மரம் கனி கொடுக்கல, ஆகவே ஆண்டவர் அத்தி மரத்தை சபித்தார். ஆண்டவர் அதுக்காக அத்தி மரத்தை சபிக்கவில்லை. தெளிவா அந்த வசனத்தை வாசித்து 11ஆம் அதிகாரம் வாசிங்க. அப்பொழுது இலைகளுள்ள ஒரு அத்தி மரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாகிலும் அகப்படுமோ, ஏதாகிலும் ஒன்று அகப்படுமோ, இனி மேற்பட்டு இந்த வார்த்தை கனி தரல சபித்தார் சொல்லவே கூடாது. என்ன ஆண்டவர் பார்த்தாரு? ஏதாகிலும் ஒன்று.
இருக்கிறதா? வேத வாசிப்பு இருக்கிறதா? சபைக்கு உற்சாகமா காணிக்கை கொடுக்கிறோமா? சபையினுடைய காரியத்தில் ஈடுபடுகிறோமா? மற்றவங்க ஏழைகளை ஜனங்களுக்கு உதவி செய்கிறோமா? டைஸ்டருடைய காரியத்தை ஒப்பு கொடுக்கிறோமா? ஏதாவது ஒரு பொறுப்பில்லாத ஒரு பகட்டான கிறிஸ்தவ வாழ்க்கை, வெறுமனான வாழ்க்கை. இன்னைக்கு நிறைய பேர் நல்ல டாம்பிகமா ட்ரெஸ் கொடுக்க வேண்டியது, வர வேண்டியது, கோயிலில் உட்காந்து அவன் யாருக்கும் வந்தது எதுக்கும் வந்தான்னு சொல்லிட்டு ஒரு 10 ரூபா காணிக்கை போட்டு போயிட்டா உனக்கு ஆசீர்வாதம் நினைக்கிறோமே, அது ஏமாற்றமான வாழ்க்கை. ஆகவே ஆண்டவர் வரட்ட தூரத்திலிருந்து பார்த்தா ஏதாயிரம் ஒன்று இருக்கிறதா என்று சொல்லி பார்த்தார். அல்லேலூயா. அப்போ தூரத்துல இருந்து ஆண்டவர் அந்த மரத்துல என்னன்னு கடவுளுக்கு தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு நாமும் கூட திருச்சபையில் என்ன பாட்டு பாடுறோம்? எட்டி எட்டி உம்மை அண்ணாந்து பார்த்து கண் போத்து போச்சுதே, நீ சுட்டி காட்டி போன வாக்கு தத்தமெல்லாம் நிறைவேறாகுதே. சாலமின் ராஜா, சங்கையின் ராஜா, சுவாமி வாருமே, இந்த தாரணி மீறியில் ஆலோக செய்திட தடுதி பாருமே. நங்கை ஏறு சேலம் பட்டினம் உன்னை நாளை தேடுதே, நங்கை ஏறு சேலம் பட்டினம் உம்மை நாளை தேடுதே. எந்த நாணிடத்தில் உள்ள ஜீவ பேராணைகள் தேடி பாடுதே. காலத்தின் ராஜா, தங்கையின் ராஜா, சுவாமி வாருமே. ஒரு பொய் சொல்லி ஒரு கவியை பாடுவோம். எட்டி எட்டி உம்மை திரும்பவும் எட்டி எட்டி ஆண்டவர் இன்னைக்கு கிறிஸ்தவ சமுதாயத்தில் எதிர்பார்க்கிற காரியம், என்னுடைய ராஜ்யத்தை குறித்து, என் வரியை குறித்து ஜெபிக்கிறாயா? ஆயத்தப்படுகிறாயா? எத்தனை பேர் அழிஞ்சு போயிருக்கிறான்? உலகம் அழிந்து கொண்டு இருக்கிறதே, அக்கம் பக்கத்தில் வீட்டார் அழிந்து கொண்டு இருக்கிறானே, குடும்பத்தார் அழிந்து கொண்டு இருக்கிறானே, சிந்தித்து பார்த்திருக்கிறாயா? எட்டி எட்டி உம்மை அண்ணாந்து உனக்கும் எனக்கு ஒரு தரிசனத்தை, ஒரு பாரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஜெபம் என்ற பாரத்தை கொடுத்திருக்கிறார், ஆத்ம பாரத்தை கொடுத்திருக்கிறார், வளர்ச்சிக்குரிய பாரத்தை நான் கொடுத்திருக்கிறார். அது ஏதாவது செஞ்சிருக்கிறோமா? குறை சொல்றதுக்கும் புரணி பேசுறதுக்கும் கெடுதல் பேசுறதுக்குமே நேரம் பத்த மாட்டேங்குது. இந்த சுபாவங்கள் மாறிவிட்டாலே கர்த்தர் எதிர்பார்க்க கணித்தர வேண்டிய சுபாவம் வந்துவிடும். அவர் தூரத்திலே பார்த்தார். சரி, உலக நடத்தின்படி நான் ஒரு காரியத்தை கேட்கிறேன். அடர்த்தியான மரத்தில் என்ன இருக்கும்? ஒரு மரத்தம் அடர்த்தியான மரமா இருக்கு, இலையெல்லாம் இருக்கிற பச்சை பசேன்னு இருக்கு. அது என்ன இருக்கும்? சும்மா சொல்லுங்க. அக்கா சொல்றாங்க தேன் கூடு இருக்குன்றாங்க. தேனுக்கு ரொம்ப ஆசைப்பட தெரியுது. தேன் கூடு வேற என்ன இருக்கும்? அம்மா சொல்றாங்க என்னது? பறவைகள். அடர்த்தியான மரத்துல தான் பறவைகள் கூடு கட்டும். மனுஷன் எதிர்ந்து பிறந்தவன் நம்ம சொல்லல, உலகத்தான் சொல்றான். மனுஷன் எதிர்ந்து பிறந்தவன் குரங்குல இருந்து பிறந்த குரங்கு பெயர், குரங்கு புத்தி எதில் பிறந்திருக்கான். அதனால உரத்தில் இருக்க மாட்டேன், சேட்டை பண்ணிட்டே இருப்பான். தப்பி 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 குரங்கு சேட்டை பண்ணிகிட்டே தான் இருக்கான். அதனால தான் அந்த மனுஷனை சொல்கிறாங்க இவன் குரங்கு பெயர் மனுஷன். இப்படிப்பட்ட ஜீவராசிகள் இருக்கும். சில நேரத்தை பார்த்தா மரத்தில் வீட்லேயும் பள்ளி இருக்கும், மரத்துலையும் பள்ளி இருக்கும். அம்மா சொன்னாங்க பறவைகள் கூடு கட்டிருக்கோம். அக்கா சொன்னாங்க தேன் கூடு இது இருக்கும். தூரத்திலிருந்து பார்க்கும்போது மரத்தை நல்ல அடர்த்தியாக இருக்குது. ஆனால் அந்த கனியிலேருந்து எனக்கு தெரியுது ஆண்டவர் பேசும்போது ஏசாமி சொல்லியிருப்பாரு, அது ஒன்றும் இல்லைப்பா, இருந்தாலும் என்ன பண்ண முறை பண்ணிக்க. சரி, ஆண்டவர் கிட்டே வந்து உத்து பார்க்கல. என்ன பார்த்தாரு? பைபிள் வாசிக்கும்போது அப்படி தெளிவாச்சு. அவர் அருகிலே வந்து ஏதாயிரம் அகப்படமா என்று உற்று கவனித்து பார்த்தார். தூரத்திலிருந்து மரத்தை சமைச்சிடக்கூடாது. ஏன்னா ஒருவேளை பறவை இருந்தால் பறவை செத்து போயிடும், குரங்கு குரங்கு செத்து போயிடும், தேனீச்சிருந்தா நிறைய ஆயிரக்கணக்கான தேனீச்சிரும் செத்து போயிடும், பள்ளி இருந்தா செத்து போயிடும், ஏதாவது ஜீவராசி இருந்தா கூட என்ன செஞ்சிடும், செத்துரும்.
அதனால சபிச்சிடக்கூடாது, மரத்தில் மீதும் ஆதரிச்சக்கூடாது, செத்து போயிடக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் குத்து கவனித்து ஏதாவது சொல்லப்பட வேண்டும் வச்சிருப்பார். அது இலையில தவிர வேற ஒன்றுமே. இன்னைக்கு கிறிஸ்துவன் ஒரு பகட்டான கிறிஸ்துவனாக தான் வாழ்கிறானே தவிர பிரயோஜனமற்ற ஒரு ஜீவிதத்தை தான் செய்து கொண்டு இருக்கிறார். ஆகவே இந்த லெந்து காலத்தில் ஆண்டவர் நம் அருகிலே வந்து நிற்கிறார். அவர் எதிர்பார்க்க ஏதாவது ஒரு காரியம் கனி தரக்கூடிய சுபாவத்தில் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இது. கனி தரணும்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இது. சொல்லுங்கம்மா, நான் தான் உங்கள்கிட்ட தனியா வந்து கேட்க போறேன். என்னது? பூ பூத்தானா? பூ பூத்து பிஞ்சு விட்டு ஆய்வு கரெக்டா சொல்லுங்க. இனிமேட்டு வந்தேன்னா விட்டுறாதீங்க, ஒண்ணு கூட விட்டா விட மாட்டேன். பூ பூத்து பிஞ்சு வந்து காய் காய்ச்சி தானா கனியாகுது தனியா. இதெல்லாம் உலக வழக்கு. உலகத்துக்கும் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற காரியத்துக்கு வேதவாசத்துக்கு நிறைய ஒற்றுமை உண்டு. அதை நம்ம அது சரியாக சிந்தித்து பார்ப்பது கிடையாது. தேவனுடைய வசனத்தை அது ஒன்றிணைந்து வாசிப்பது கிடையாது, அதை நம்ம தியானம் பண்ணுவதும் கிடையாது. ஆகவே தான் பூதான் ஒரு கிறிஸ்துவன் கனித்தர வேண்டும் என்று சொன்னார். ரட்சிப்பின் அனுபவம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. என்ன அனுபவம் இருக்க வேணும்? ரட்சிப்பின் அனுபவம். நான் 9ஆம் கிளாஸ் படிக்கும் போது பசுமலை ஸ்கூலில் படித்தேன். எங்கள் அப்பாலாம் 3ஆர் எஸ்டேட்டில் வேலை பார்த்துருந்தாங்க. எங்கள் அப்பா அந்த காலத்தில் 5 ரூபா மணியாட்டு அனுப்புனாங்க. நான் கேட்டேன், எனக்கு தம்பி பாரு 3 பேர் எங்கள் அப்பா அம்மா இருந்தாங்க. எங்கள் அப்பாட்ட கேட்டேன், லெட்டர் போட்டிருந்தேன், ரெடி நான் வர போகிறேன், உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு தம்பிமாருக்கு என்ன வேணும், அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் என்ன வேணும்னு கேட்டது. எல்லாருக்கும் என்ன சொல்லிட்டாரு, லட்டு வாங்கிட்டு வா, ஸ்வீட் வாங்கிட்டு வா, முறுக்கு வாங்கிட்டு வா, மிச்சர் வாங்கிட்டு வான்னு எடுத்தார். எனக்கு ஒரு பூ வாங்கிட்டோம். எங்கள் அப்பா தலையில் எண்ணி பார்த்தா ஒரு 100 முடி இருக்கும், போல்டு கட்டு, சுத்தமாக முடி இருக்காது. அவருக்கு நான் நினச்சேன், போய் கேட்டேன் அப்பாட்ட, அப்போ எல்லாருக்கும் எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு, உங்களுக்கு பூ வாங்கிட்டு சொன்னேன், எதுக்குன்னே தெரியல, அதெல்லாம் வாங்கிட்டு வரேன் கேட்டேன். நல்ல முடியும் கிடையாது, எதுக்கு பூ? கும்பல பிள்ளைய நம்ம வீட்டில் கிடையாது, மம்மியும் பூ வைக்காது, பிறகு எதுக்கு பூ அப்படின்னு கேட்டேன். நீ இந்த வருஷத்தில் 9ஆம் கிளாஸ் படிக்கிற மாடியை போய் ரட்சிப்பு நம்ம வேண்டும். அல்லேலூயா. அதை தகப்பன சொல்றது இன்னும் என் பார்க்கிற ஒரு மாறாத ஒரு கருத்து. நம்முடைய பிள்ளைகளை ரட்சிப்பு அனுபவத்துக்கு கொண்டு வந்திருக்கிறோமா? நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா? ரட்சிப்பு என்பது வெளியே தோட்டத்துக்காக, வேஷத்துக்காக ஆடை அலங்காரத்தை பண்ணிக்கொண்டு நகை நட்டுகளை கழித்து கொண்டு இப்படித்தான் என்று சொல்லி அதுவும் இல்லை. உன் கிரிகள் தேவனுக்கு உகந்த கிரிகளாக இருக்க வேண்டும். பகட்டான கிறிஸ்தவ வாழ்க்கை வேண்டாம், தியாகமான வாழ்க்கை வேண்டும். சாக்ரிஃபைஸ் லைஃப் இருக்கணுமே, டெடிகேட்டட் இருக்கணுமே. ஆண்டவர் ஏதாவது கேட்கிறார்ல, உனக்காக நான் மறித்தேனே, எனக்காக என்ன செய்த? ஆண்டவர் ஒத்து கவனிச்சு பார்க்கிறார். ஒன்றுமே இல்லை, இளையறிஞர் ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் அதனால தான் பிரார்த்தனை செய்யாரு, சபித்தார். ஆனால் சபித்து போயிட்டாரு. 4 நாள் கழிச்சு பின்னால் வரார், திரும்ப அந்த வழியே வரார். வரும்போது சீசர்கள் சொன்னாங்க, ஆண்டவரே அந்த மரத்தை பாருங்க, நீங்க சபிச்ச மரம். ஆனா ஆண்டவர் பார்த்தாரா? ஆண்டவர் நம்ம சபிச்சுட்டு போனமே ஞாபகத்தில் வச்சிருந்தோம், அதை பார்த்தாரா? அவர் வந்து பார்க்கல. சீசர்கள் சொன்னாங்க, ஆண்டவரே நீ சபிச்ச மரம் பட்டு போச்சு. ஆனால் மரம் பட்டு போயிடும், நீங்கள் நான் பட்டு போக மாட்டேன். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் சாபங்களையும் பாவங்களையும் சிறுவிலே சுமந்த தீர்த்தாண்டவர். நம்மிடத்தை கனி எதிர்பார்க்கிறார், பரிசுத்த கனி எதிர்பார்க்கிறார். அது என்ன கனி என்பதை குறித்து வேதத்திலிருந்து வாசிக்கலாம். ரோமர் எரேமியா புஸ்தகத்தில் 17ஆம் அதிகாரத்தில் 7-8 வசனங்களை வாசிக்க பார்க்கலாம். 7-8. எரேமியா 17ஆம் அதிகாரத்தில் 7வது வசனம் 8வது வசனம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். யார் பாக்கியவான்? கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான்.
அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை தன் விடுகிறதும் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை உஷ்ணம் காணாமல் வருகிறதை காணாதுமாய் இலை பச்சையாய் இருக்கிறது இலை பச்சையாய் இருக்கிறதுமாய் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் கூட வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். மரத்தை போல் இருப்பான். யாரு? கர்த்தரை நம்புகிற மனுஷன். அல்லேலூயா. எந்த மனுஷன்? கர்த்தரை மேல் நம்பிக்கையான மனுஷன். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்த சாபம். எரேமியா 17:5 அப்படி சொல்லப்படுது. மனுஷன் நம்பி மாம்சத்தை கூட சுயபலமாக்கியுள்ள தேவனை விட்டு விளைகிற பழகி மனுஷன் சபிக்கப்பட்டவன். மனுஷன் நம்பாத சாபம், செல்வந்தனை நம்பாத சாபம், சொந்தக்காரன் நம்பாத சாபம். வேதவசனம் சொல்லுது, தாயும் தாமனும் கைவிட்டாலும் தாயும் தாமனும் கைவிட்டாலும் என்ன அர்த்தம்? இது பாட்டுத்தாலும் இல்லைங்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? பாடுத்தாலும் பிரதர் இதை போய் இல்லைன்னு சொன்னீங்கன்னா முட்டாளாதீங்க அப்படின்னு கேட்கறது புரியுது. என்ன வேணாலும் கேட்டுங்க, தப்பே கிடையாது. நான் உங்கள்கிட்ட கேட்குறேன்ல, நான் பாட்டு தாள் இல்லைங்க, இது பெண் இல்லை, கண்ணாடி இல்லைங்க, எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு தான் இல்லைங்க. வேதவசம் தாய் தப்பு ஒன்று கைவிட்டாலும் என்னென்ன அர்த்தம்? கைவிட்டாலும் என்ன அர்த்தம்? தாய் தப்புன்னு கைவிட்டுருவாங்கன்னு அர்த்தம். கண்ணாடி இல்லைங்கிறனால கண்ணாடி தானே, இல்லைன்னு சொல்றது இதுதான். தாயும் தப்புன்னு கைவிட்டாலும் எங்கள் அப்பா அம்மாவும் ஜாதி சாப்பிட்டு போடுறோம். நான் என்ன பண்ணேன்? நான் பிறந்த நாள்லேருந்தே தாய் முகத்தை நான் பார்க்கல. என் ஆண்டவர் வளர்த்த இன்னைக்கு அநேக தாய்மார் எனக்கு தந்திருக்கிறாங்க. எனக்கு பேர் சொல்லி ஜெபிக்கக்கூடிய நிறைய வயதே தாய்மார் இருக்கிறாங்க. காலை எழுந்திரிச்சு மக்களை எப்போ பேர் சொல்லி தான் நான் சொல்லுவேன். ஃபஸ்ட்டு உடம்பு தான் சொல்லுவேன், அடுத்தது மற்றவங்களாம் சொல்லுவாங்க. அவங்க ஜெபம் தான் என்னை முடித்து தாங்க. அநேகர் எனக்கு சொல்லுகிற காரியங்கள், ஐயா உட்காந்து பேர் சொல்லி நாங்கள் சொல்லுவோம். போதும், மற்ற காரியத்தில் ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். ஏதாவது ஒன்று ஆண்டவர் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல கணிதம். மரமானது ஒரு குறிப்பிட்ட காலத்துல கணிதம். நீங்கள் நானும் கர்த்தரால் நாட்டப்பட்ட விருட்சத்தின் கனிகள். அது வருஷத்தை கூட வாசித்து பாருங்க. சங்கீதம் 52:8 நினைக்கிறேன். வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 52:8. நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறேன். தேவனுடைய கிருபையாய் நம்ம நம்பி இருக்கிறபடினாலே பச்சையான ஒலிவ மரத்தை போல நான் இருக்கிறேன். தேவாலயத்தை இருக்கிற பிள்ளைகள், தேவனால் உருவாக்கப்பட்ட பிள்ளைகள், இந்த வசனத்தை கேட்கக்கூடிய பிள்ளைகள், தேவாலயத்துக்கு வந்திருக்கிற பிள்ளைகள், நீங்கள் நான் எப்பொழுதுமே ஆண்டவர் ஒளி சிரித்து வரக்கூடிய ஒளிவு மர கண்டுபிடி போடுவோம்னு தோன்றோம். ஆண்டவர் அப்படிப்பட்டதான கிருபையை நமக்கு தேவன் தந்திருக்கிறார். நல்ல கனி கூட மரமெல்லாம் வெட்டு அக்கடியிலே நல்ல கனி கூட மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு நம்ம இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்ப வேண்டும், மழைகள் குண்டுகள் நகர்ந்திட வேண்டும், போகலானவை நீங்களும் நானும் யாரு? நாளை காலையில் 6:30 வந்திருக்கிற பார்த்து பக்கத்தில் கையை பிடிச்ச சந்திரமரம் சிவமட்டு வந்து நீ கேட்பாரு. கட்டாமல் நீங்கள் கேட்கணும். ஒரு காலம் மறக்கூடாது. நான் விட்டு இந்த ஒரு விட்டு நான் கடந்து நாளைக்கு மத்தியம் கிளம்பிடுவேன். ஆனால் நீங்கள் ஜெபிக்க மறக்கக்கூடாது. அல்லேலூயா. அந்த ஜெபிக்கும் போது இந்த கேள்வி கேட்டே பிரசங்கம் பண்ணுவார். அந்த அறிவில்லாத பேதான் அப்படி கூட பாடலாம். சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எனக்கு கொடுத்த ஞானம் அது ஆண்டவர் கொடுத்த ஞானம். கர்த்தர் நம்ம அபிஷேகத்திற்காக நல்ல கண்டி தரக்கூடிய சுபாவம் வளர்த்திருக்க வேண்டும். தூரத்திலிருந்து பார்த்த ஆண்டவர் வார்த்தை சபித்தார். என் ஆண்டவர் போயிட்டு வந்துதான் அந்த மரம் சபிக்கிறது பட்டு போயிருக்கிறதை கண்டார். சீசர்கள் சொன்ன பிறகு இப்போ ஆண்டவர் உலகத்தில் வந்து பரலோகத்துக்கு போயிருக்கிறார். அல்லேலூயா. திரும்ப வருவார் வரமாட்டாரா?
வருவார்ல. இன்னும் நமக்கு நிறைய கேப் இருக்கு. என்ன இவ்வளவு நாள் கேப் விட்டுருக்கிறாரு, இன்னும் கொஞ்ச நாள் கேப் கூட போறாரு. இந்த காலத்துல வந்து நம்ம சுபாவங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த காலத்தினால ஆண்டு ஜீவ தண்ணீரை நான் பருகி கொள்ள வேண்டும். மரத்தை வெட்டி போட்டா திரும்ப தொடர்ந்து வந்துருக்கிறாரா? தடுத்துரும். மரம் வெட்டி போட்டா கூட தடுத்துரும். மழை பெஞ்சிச்சா தடுத்துரும். நீங்களும் நானும் கீழே விழுந்துட்டா முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். வாக்கு உழைக்க மாட்டோம். ஆனால் மரத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாரு. உனக்கும் எனக்கும் ஆண்டவர் செத்தாலும் ஒரு ஜீவ வாக்கியம் நமக்கு இருக்கிற ஆண்டவர் துதிக்கக்கூடிய ஒரு சாக்கியம் இருக்கிறது ஞாபகப்படுத்துவதற்காக தான் ஆண்டவர் நம்மை உணர்த்துகிறார். என்னுடைய பிள்ளைகளை, ஆகவே துதி சோத்திரத்தை ஆண்டவர் செலுத்த வேண்டும். எனக்கெல்லாம் ஜெபம் பண்ணவே தெரியாது, எனக்கு பாட்டு பாட தெரியாது, வேதம் வாசிக்க எனக்கு அதிகமாக ஞானம் கிடையாது. சோத்திரம் பண்ண எனக்கு தெரியும். ஆண்டவருக்கு சோத்திரப்படி செலுத்துகிறது ரொம்ப பிடிக்கும். ஆண்டவர் பிடித்த ஒரே ஒரு காரியம், சோத்திர படியெடுக்கிறவன் என்னை கனப்படுத்துகிறார். அல்லேலூயா. கணத்துக்குரிய தேவன், மகிமைக்குரிய தேவன். நாளைக்கு ஆண்டவர் நம்முடைய காரியத்துக்காக என்ன செய்ய போகிறார்? முக்கியமான நாளைக்கு நிறைய கேள்விகள் இருக்கிறது. அதுக்கு ஆயத்தமாக வாருங்க. இன்னைக்கு ராத்திரி இங்கே படுக்கும் போது ஒரே ஒரு செகண்ட் ஜோமனி படுத்துங்க. அதுக்காக நாளைக்கு என்ன செய்தி ஆண்டவர் பேச போறாருன்னு சொல்லி நீங்க ஆயத்தோடு ஜிபித்து வந்தால் ஆண்டவர் என்னோட பேசுவார். நாங்கள் நிறைய அனுபவத்தை பார்த்துருக்கிறேன், டைரியில் எடுத்து வைக்கிறேன், ஒரு சில காரியத்தை பார்க்கிறேன். ஆண்டவர் நிறைய காரியத்தை உணர்த்துக்கிறார். உணர்த்தும் போது ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியத்தை சொல்லித்தான் ஆண்டவர் பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிற நற்குல திராட்சை செடிகளாய் காணப்படணும். நல்லா சிந்திச்சு பாருங்க. நற்குல திராட்சை செடிகள் நட்டு வைத்து எவ்வளவோ பிரசங்கத்தை கேட்டு ஆலயத்துக்கு வந்து கோபுரத்துக்கடியில் உட்கார்ந்துக்கிட்டு இன்னைக்கு கூட கசப்பு தரக்கூடிய ஒரு சுபாவம் நமக்குள்ள இருக்குமே. ஆனால் இயேசுவானவர் சிலுவையில் அறையப்படுவது என்ன கொடுத்தாங்க? குடிக்க. அது சுபாவம் செஞ்சு கொடுத்தாங்க. இன்னைக்கு நாமும் கூட ஒரு கசப்பான திராட்சை செடியாக தானே இருக்கிறோம். திராட்சை பழம் வந்து கசப்புன்னு சொல்றது வேதத்தில் தான் சொல்லப்பட்டது. இதை நம்மை உணர்த்துவதற்காக கர்த்தர் நம்மளோடு பேசுகிறார். நம்ம சுபாவங்கள் மாற வேண்டும், நல்ல கண் தர வேண்டும். ஆண்டவரை ஜீவத்தை பெருகிக் கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆஸ்வத்தை மேம்படுத்துவார். கண்களை மூடி பயன்படுத்தி வச்சுக்கணும். இரக்கமுள்ள பரிசுத்த நல்ல பிதாவே, நீர் எங்களை நல்ல திராட்சை செடிகளாக நட்டு வைத்தீர். வாசனை தரக்கூடிய மருந்தாய் பயன்படக்கூடிய சந்தன மரமாகவும் எங்களை பயன்படுத்தினீர், நட்டு வச்சு. உண்மை விட்டு விட்டோமே, எங்கள் குணலட்சணம் மாறுவதற்கு எங்களுக்கு புத்தியை தந்து நல்ல வசனத்தோடு எங்களோட பேசி அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த தெய்வீக மாற்றி சிந்தித்து பார்க்க எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நடிச்சது. எத்தனை பேர் கிடைக்காத சாங்கியத்தை எங்களுக்கு கொடுத்த நல்ல கிருபைக்காக நடிச்சது சாமி. இனிவரும் நாட்களாவது ஏதாவது ஒன்றை நாங்கள் செய்து உங்களுடைய ஆசீர்வாதத்தை எங்களை பெற்றுக்கொள்ள எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்புக்கொள்வோம் சாமி. இந்த நாளில் வியாதியோடு வந்திருக்கிற பிள்ளைகள், வாரத்தோடு வந்திருக்கிற பிள்ளைகள், இந்த தவச காலத்தை தீர்மானம் எடுத்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள், குடும்பத்திற்காக, பிள்ளைகளுக்காக, கணவனுக்காக, சந்ததிக்காக அழுது ஜெபித்துக் கொண்டிருக்கிற வாரத்தோடு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கண்ணீர்கள், கவலைகள் மாற்றப்படட்டும். அவருடைய கசப்பெல்லாம் மாறட்டும், சுபாவங்கள் மாறட்டும், நற்குல திராட்சைகளை மாற கத்த கிருபை பாராட்டும். நாங்களும் கிடைத்த வாழ வேண்டும். மரம் ஒரு குறிப்பிட்ட நாளில் தான் பணம் தரும் சாமி. நாங்களோ இன்றைக்கு நீ எதிர்பார்த்தா நல்ல கணித்தர வேண்டும் சாமி. அப்படிப்பட்ட சாகியத்தை நீங்கள் தருவதற்காக நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து நீ காத்துக்கொள்ளும். சீசனில் கணித்தரக்கூடிய மரமாக இல்லாதபடி எப்பொழுதும் நீ பார்க்குற அன்பின் கணிகள், இரக்கத்தின் சுபாவ கலைகள், சுபாவ கணிகள் ஆண்டவரை நல்ல சுபாவங்களாய் மாற கத்த கிருபை பாராட்டி சத்திய வசந்தம் நடந்து அதன் ஆசுவாதத்தை பெற்றுக்கொள்ள கத்த கிருபை பாராட்டி தொடர்ந்து எங்களோட பேச கிருபைக்கு நடிச்சிருந்தோம். ஆசிரியத்தை மேம்படுத்துகிறார். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம். அன்பின் இந்தியாவில் ஒரு பாடலை பாடி கத்துக்கிற காணியை சேகரிக்கிறோம். ஆயத்தமாக பைக்காணிக்கு துணையாக எந்த காலத்தில் எந்த நேரத்திலும் நன்றியால் நான் துதிப்பேன் என்ற பாடலை பாடுகிற பொழுது கர்த்தருக்கு நாம் காணிக்கை செலுத்துவோம். நன்றியால் உம்மை நான் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன்.
ஜெபத்தையும் நிறைவு ஜெபத்தையும் நம்முடைய ஆலயத்தினுடைய மிஷனரி ஜோசப் ராஜன் முன்பாக வந்து ஜெபித்து ஆசீர்வதி நிறைவு செய்வார். கண்களை மூடி ஜெபிப்போம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல இரவு வேளைக்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே நல்ல ஒரு அருமையான செய்தியை ஆண்டவரே உடைய அருமையான தாசன் மூலமாக நீர் கற்றுக் கொடுக்கக்கூடிய கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் பச்சையான ஒளிவு மரத்தை போலிருப்பார்கள் என்று சொன்னபடிய வார்த்தையின்படி ஆண்டவரே, நீர் ஆண்டவரே இந்த கனி கொடுக்கக்கூடிய இந்த வாழ்க்கையை ஒவ்வொருவருடைய கரங்களிலே நீர் கொடுத்திருக்கிறீர் சுவாமி. நான் உன்னை நற்கனி தரும் உயர்குல திராட்சை செடியாக மாற்றினேன், ஆனால் நீயோ காட்டு திராட்சை செடியின் ஆகாத கொடிகளாய் மாறி போனது என்ன என்று சொல்லி ஆண்டவரே, இந்த அருமையான ஆண்டவரே கசப்பு தருகிற அந்த திராட்சை பழங்களைப் போல அல்லாதபடிக்கு ஆண்டவரே ஒரு கனி கொடுக்கிற ஒரு வாழ்வை ஆண்டவரை நாங்கள் கொடுப்பதற்கு பரிசுத்த ஆவியானவருடைய அனுக்கிரகம், பரிசுத்த ஆவியானவருடைய ஆண்டவர் ஒத்தாசை எங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும் என்று சொல்லி உடைய கரத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. தகப்பனே, இந்த நாளிலே 2 நாட்களாக கர்த்தருடைய சமூகத்துல ஆண்டவரே அமர்ந்திருந்து இந்த உபவாச நாட்களை விசேஷ நாட்களாக எண்ணி சுவாமி ஆண்டவரே ஏறெடுக்கப்பட்ட எல்லா ஜெபங்களையும் ஆண்டவரே கொடுத்த எல்லா வார்த்தைகளையும் நீர் கனப்படுத்துவீராக. கர்த்தருடைய அருமையான தாசனை தூர இடத்திலிருந்து நீர் அழைத்து வந்து ஆண்டவரே எங்கள் மத்தியிலே நீர் பயன்படுத்தி கொண்டு வருகிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். அவர் செய்கிற ஊழியங்களை நீர் ஆசீர்வதியும், அவருடைய குடும்பங்களை நீர் ஆசீர்வதியும், அவருடைய தேவைகள் எல்லாம் நீர் சந்தியும், அவருடைய சரீரங்களுக்கு தேவையான நல்ல சுகம்பலத்தை ஆரோக்கியத்தை நீர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி உடைய கரத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. நாளை தினத்துல ஆண்டவரே இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் இருக்கக்கூடிய அந்த அருமையான கர்த்தருடைய வார்த்தைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நாளில ஆண்டவர் அவர் சொன்னதை போல இந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே அப்பா அந்த ராத்திரி வேளையில் அவரோடு கூட நீர் இடைப்பட்டு நாளை தினத்துல கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்ன வார்த்தையை ஆண்டவரை கொடுக்க வேண்டும் என்கிற ஆண்டவர் அந்த உணர்வுகளை கர்த்தருடைய வார்த்தையுடைய இருதயத்தில் நீர் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதன் மூலமாக அந்த வார்த்தை அநேகருக்கு காயம் கட்டுகிற, அநேகருடைய வாழ்க்கையில் ஒரு ஆண்டவரை திருப்புதலை கொண்டு வருகிற வார்த்தைகளாக, அநேகருடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஆண்டவர உயர்வுகளை மிகப்பெரிய மேன்மையை கட்டளிடுகிறதாக இருப்பதற்கு கர்த்தர் நீர் கிருபை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தர்மியான ஆராதனையில பங்கு பெற்றிருக்கிற ஒவ்வொரு ஐயாமார்கள், அம்மாமார்கள், ஆண்டவரே குடும்பத்தின் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பமாக நீர் ஆசீர்வதியும் சுவாமி. ஆண்டவர் என்ன நோக்கத்தோடு வாஞ்சியோடு தர்மியான ஆராதனையில பங்கு பெற்றார்களோ அவர்கள் வந்திருக்கிற வாஞ்சியின் நோக்கத்தை கர்த்தர் நீர் ஆண்டவரை நிறைவேற்றும்படியாக இவருடைய கரத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளில் ஆண்டவரே உமக்கென்று படைத்திருக்கிற இந்த காணிக்கையை நீர் அங்கீகரியும், உம்முடைய நாம மகிமைக்கென்று பயன்படுத்தப்படட்டும் சுவாமி. திருச்சபையின் காரியங்களில, ஊழியத்தின் காரியங்களில இது ஆசீர்வாதமாய் அமைவதற்கு கர்த்தர் உதவி செய்யும். படைத்திருக்கிற கையின் பிரயாசங்களை நீர் வர்த்திக்க பண்ணி ஆசீர்வதித்து தேவைகள் எல்லாம் சந்தித்து நீர் ஒவ்வொருவரையும் கனப்படுத்தும்படியாக இவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து கூட சுவாமி இரவிலே நல்ல அயர்ந்த நித்திரைகளை கொடுத்து நாளை தினத்தில் இருக்கக்கூடிய ஆராதனையில் ஒவ்வொருவரும் பங்கடையத்தக்க பலத்தையும் கிருபைகளையும் தந்து வழிநடத்தும்படியாக இவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே எங்கள் குருவானவருக்காக ஆண்டவரே கொடுக்கப்பட்ட எல்லா ஆண்டவரே செயலர் பொருளர் கொடுக்கப்பட்டிருக்கிற ஆண்டவரே கர்த்தருடைய ஆலயத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற ஆண்டவரே திருச்சபையின் அங்கத்தினர்கள் எல்லாரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. சிறு பிள்ளைகள், பெரியவர்கள், வாலிபர்கள் எல்லார் மேலும் உடைய தேவ கிருபை இருக்கட்டும். உடைய நாம மகிமைப்படுவதாக. தொடர்ந்து மீதமுள்ள காரியங்களை வழிநடத்தி இரவு முழுவதும் காத்து நாளை தினத்துடைய காரியங்களை பொறுப்படுத்தி நடத்தி ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியானுடைய ஐக்கியமும் சமாதானமும் தர்மியான ஆராதனையிலே பங்கு பெற்றிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் யாவரோடு கூட இன்றைக்கும் என்றைக்கும் கர்த்தருடைய வருகை வரைக்கும் நிலைத்திருந்து காத்து வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் யாவரும் சேர்ந்து என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக, அவர் ஆவியோடு கூட இருப்பாராக. சமாதானத்தோடு கூட நாம் கடந்து போவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே